இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்மத்திலே அருமையான சிஸ்டர் பத்மா முதலியார் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் நம்மத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதனுடைய அந்த செய்தி மிகவும் தாமதமாய் கிடைத்தபடினாலே அதை ஒழுங்கு செய்கிற சூழ்நிலைகள் இருந்ததுனாலே எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியவில்லை. ஒருவேளை தெரியப்படுத்தியிருந்தால் இன்னும் நீங்கள் சிலருக்கு கூட தெரியப்படுத்தி அநேகரை கூட்டிக் கொண்டு வருவதற்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கர்த்தர் நல்ல கிரியைகளை அவர்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. அநேகர் நீங்கள் அவர்களை அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அறியாதவர்களுக்காக ஒரு சிறு அறிமுகத்தை நான் செய்ய விரும்புகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே நீண்ட காலமாக பாடல்கள் அந்த ஊழியத்திலே வல்லமையாக பயன்பட்டு வந்த சகோதரர் நடராஜ முதலியார் அவருடைய துணைவியார் சிஸ்டர் அவர்கள், ஸ்தோத்திரம், அவர்களை ஆண்டவர் நடராஜ முதலியார் அவர்களை அவங்க இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள். நம்முடைய ஸ்தாபனத்தில் கூட பாஸ்டர் ஜான்ரோஸ் அவருடைய நாட்களில் அவர்களை அழைத்து நிறைய கூட்டங்களை நடத்தியிருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் அவங்களுடைய சாட்சி அப்போதே இந்த படங்கள் மூலமாக அப்படி காட்டி அந்த நடந்த விஷயங்கள் அதையெல்லாம் அவங்க காட்டி அப்பொழுதே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படி தெரிவித்து அந்த கிராமங்களில் ஒரு பெரிய கிரியை நடந்ததாக அநேகர் வந்து பங்கு பெற்றதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அருமையான சிஸ்டர் அவர்களையும் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அவர்கள் WME என்று சொல்லுகிற அந்த ஊழியத்தை ஆரம்பித்து அவர்கள் செய்து வந்தார்கள். உலகத்தின் பல நாடுகளிலும் இன்னும் நம்முடைய தேசத்தின் பல பகுதிகளிலும் சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து வருகிறார்கள். நம்முடைய பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் இருக்கும்போது நாகர்கோயிலில் ஒவ்வொரு வருட கன்வென்ஷன்லையும் அவங்கள தான் அழைத்து அதிகமாக பயன்படுத்துவார்கள். கர்த்தர் அவ்விதமாக அவர்களை போன இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 3 நாட்கள் நம்முடைய கோயம்புத்தூர் சிவானந்த காலனி சபையில் 3 நாட்கள் விசேஷ கூட்டங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய சபைகளை அவர்கள் நேசித்து நம்மத்தில் ஊழியங்களை செய்யும்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவர்களை இந்த நாளிலே நிச்சயமாய் நம்மத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நான் இந்த வருஷம் முழுவதும் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். பாஸ்டர் ஜாய்சன் கடமலைக்குண்டில், அப்புறம் கோயம்புத்தூரில். நேற்று கோயம்புத்தூர் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், நான் சென்னையில் இருக்கிறேன், ஆனால் சென்னை ஃபுல் காஸ்பலில் நான் இதுவரை போகலை, பாஸ்டர் தயவுசெய்து என்னை கொஞ்சம் அறிமுகம் செய்து வைங்க. உடனே பாஸ்டர்னாரு, என் மகன் தானே, எங்கள் சர்ச்சில் என்ன உள்ளதானே உங்கள் பாஸ்டர் இருக்கிற ஃபுல் காஸ்பலில், நான் உடனே சொல்கிறேன். ஒன்று பாஸ்டர் கூப்பிட்டாங்க, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய இதயம் எப்பொழுதும் ஃபுல் காஸ்பல் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்குது, அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரர் நடராஜ முதலியார் தென்னாப்பிரிக்காவில் எனக்கு வந்தபோது அவர் ஊழியம் செய்து ஃபுல் காஸ்பலோட பாஸ்டர் சுந்தரையா, பாஸ்டர் கடமலை கொண்டு பாஸ்டர் ஜான் ரோஸலோடு கூட தான் அவர் ஊழியம் செஞ்சுருக்காரு. அவங்க தான் அவரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்படி பக்தியான ஒரு வாழ்க்கைக்காக அதிகமாக ட்ரெயின் பண்ணி தியாகமான ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்தியிருக்காங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அதே பாதையில் போகிறது கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. ஏகദേശம் 50 வருஷம் நான் வந்து ஃபுல் காஸ்பலோட ஃபெலோஷிப்பில் எல்லா கன்வென்ஷன்லையும் பேசுகிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துக்க ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டிலும் கன்வென்ஷனில் பேச கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. நாம் சென்னையில் ஒரு ஃபுல் காஸ்பல் கன்வென்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பெரிய ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து சென்னை முழுவதும் இருக்கிற ஃபுல் காஸ்பல் மக்களுடைய ஒரு பெரிய, எப்படி சிபிஎம் இரும்பிலியூரில் கன்வென்ஷன் நடத்துகிறாங்களோ அது மாதிரி நாம் ஃபுல் காஸ்பலுக்குன்னு சென்னையில் நடத்தணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? இது 2024ஆம் ஆண்டு நம்ம செய்ய போகிறோம். சரியா? எல்லா இசைக்கருவிகளை வைத்து அருமையான பாஸ்டர் நல்ல வொர்ஷிப் லீட் பண்ணாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அபிஷேகத்தை லீட் பண்ணாங்க. அது மாதிரி அபிஷேகத்தில் லீட் பண்ணுற கொயரெல்லாம் வச்சு நம்ம ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. 2024ஆம் ஆண்டு கடைசியாக கர்த்தர் கொடுக்குற தருணமாக இருக்கும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற கடைசியாக கற்றுக் கொடுக்குற தருணமாக இருக்கும். ஒவ்வொரு தெருவில் நின்று பாருங்கள், 1000 பேர் கடந்து போனால் அதில் ஒரு ஆள் ஃபுல் காஸ்பலாக பார்க்க முடியுமா உங்களால்? 1000 பேர் 1 மணி நேரம் நில்லுங்க கோயம்பேடு மார்க்கெட்டில், அங்கே வர்ற எல்லாருலேயும் ஒரு ஆள் ஒரு ஃபுல் காஸ்பல் அபிஷேகம் உள்ளவங்கள இருக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரம், மிகவும் சீக்கிரம். இன்றைக்கி நைட்டில் கூட வரலாம். வேதத்தில் கர்த்தர் வருவான்னு சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறியாச்சு. இனிமேல் நிறைவேறது ஒன்றுமே கிடையாது. எருசலேமை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன ஒரு சுண்டக்கா மாதிரி ஒரு தேசம்தான் இஸ்ரேல் தேசம். உலகம் பறந்து கிடக்குது, ஆனால் அத்தனை தேசமும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருது. இந்த யுத்தத்தில் எத்தனை தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள், அமெரிக்காவில் கூட லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக கொடி பிடிச்சிட்டு போனாங்க. இது என்ன காட்டுது? வேத வசனம் நிறைவேறுதல். இனிமேல் நிறைவேற ஒன்றுமே கிடையாது. பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்டங்கள், துஷ்ட மிருகம் போன்ற மக்கள் எழும்பி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இனிமேல் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டுன்னா கர்த்தருடைய வருகை. அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி செகண்ட் கம்மிங்கில் எல்லாரும் போகணும், குடும்பமாக போகணும். தென்னாப்பிரிக்கா போயிருந்த ஒரு பாஸ் சொன்னார், பரலோகத்தில் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு. எனக்கு தப்பான உபதேசம்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பரலோகத்தில் பஞ்சம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அங்கே போய் எப்படி துக்கமாக இருக்க முடியும்னு லிசன் சொன்னார் அவர். என்னை பார்த்து கேட்டார், உனக்கு 3 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கடைசி மகன் எனக்கு ரொம்ப, எனக்கு 2 பிள்ளைங்க தான், நான் சொல்கிறேன் 3 பிள்ளைய வச்சுக்கோ, கடைசி மகன் எனக்கு ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப செல்லம், லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்க, செல்ஃபோன் 35,000 ஐஃபோன் வாங்கி கொடுத்துட்டீங்க, பைக் 1 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, அவன் ஞாயிற்றுக்கிழமானா தூங்குப்பா, 6 நாள் நீ கஷ்டப்பட்ட இல்லைப்பா, தூங்குப்பான், பெட்ஷீட் போட்டு போத்திட்டு அவனுக்கு சாப்பாடு டேபிளில் வச்சுட்டு அம்மா கோயிலுக்கு வராங்க. அவன் என்ன கேட்டாலும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்க யார்? ஃபுல் காஸ்பல் சர்ச் வச்சுக்கோங்க. இப்போ பரலோகம் வந்துட்டு கர்த்தர் பரலோகத்தில் யாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. பரலோகத்தில் போனோன்னா எல்லாரும் சொந்தக்காரங்களை தேடுவாங்களாம். பெரிய மகனுங்க, சின்ன மகனுங்க, என் கடைக்குட்டி செல்லம் எங்க? கடைக்குட்டி செல்லம் அங்கே இல்லை. தூதன் வந்து சொல்லுவாராம், அவன் அவியாத நெருப்பில் சாகாத புழு உள்ள இடத்துல துடிச்சிட்டு இருக்கான்னு. நீ நினச்சி பாருங்க, அந்த அம்மாவுக்கு பரலோகம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சாப்பிட்றோமா, நம்ம பிள்ளை சாப்பிடலையா, அவங்களுக்கு சாப்பிட மனசு வருமா? அப்போ நீங்கள் பரலோகத்தில் இருக்கீங்களா, ஆனால் உங்கள் பிள்ளை நரகத்தில் இருக்கா, சந்தோஷமாக இருக்க முடியுமா? அது என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. நான் அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ண ஒரு பிரசங்கம், ஒரு ஆளை பார்த்து கேட்டேன், உன் கார் விலை என்ன? 1 கோடி. 1 கோடி காரை உன் 17 year old பாய்க்கு கொடுப்பியா? ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் 17 வயசான அந்த பையனை, 17 வயசான பொண்ணை ரட்சிக்கப்படாத 17 வயசு பையனோட நீ அனுப்புகிற, உனக்கு கார் பெருசா உன் பிள்ளை பெருசான்னு கேட்டேன். அன்னைக்கு அந்த ஆள் மனம் திரும்பினார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலகட்டத்தில் நீங்கள் நேசிக்கிற பிள்ளை உங்களோட பரலோகம் வரணும்னா அந்த பிள்ளை இந்த கோயிலில் இருக்கிற பிள்ளையாக இருக்கணும். அந்த பிள்ளையை வீட்டில் வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அவனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்க வர்றீங்க, அவன் கேட்குறதெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு நாள் வருது, ஒரு கேட் இருக்கும், ஹெவன் திறக்கும். அந்த ஹெவன் திறக்க சமயம் உங்களை விட்டுட்டு அவங்கள வெளியே விடுவாங்க. ஐயா என் பிள்ளையா இல்லை, அங்கே பிள்ளையும் தள்ளையும் இல்லை. நீங்கள் போயிட்டு நீங்கள் செஞ்ச கிரியைக்கு தக்க பிரதிபலம் உங்களுக்கு, உன் பையன் செஞ்ச கிரியைக்கு தக்க பிரதிபலம் நான் உங்களுக்கு. பரலோகம் எப்படி இருக்கும்? சட்டு சிந்திங்க, செயல்படுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எதுக்குன்னா கண்ணீர் வடிக்காதீங்க. இந்த டிசம்பரில் நிறைய பேர் வீணாக கண்ணீர் வடிப்பாங்க. புதிய சாரியை வாங்கி கொடுக்கல, எல்லாரும் பலகாரம் செய்யலை, எல்லாம் கொண்டாடலைன்னு அதுக்காக கண்ணீர் வடிக்காங்க. உங்கள் சர்ச்சில் உங்கள் பிள்ளை வரலைன்னு கண்ணீர் வடிங்க.
எந்த கண்ணீர் தோற்று போனாலும் இந்த கண்ணீர் தோற்று போகாது. இன்றைக்கி எனக்கு 2 பிள்ளைங்களை ஊழியம் செய்கிறாங்கன்னா காரணம் என் கண்ணீர் தான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு கண்ணீர் வெடிக்கிற எந்த காரணம் கிடையாது. வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். எங்கே போனாலும் திரள் கூட்டம், நல்ல தங்குறதுக்கு இடம், நல்ல சாப்பாடு, நல்ல கார் எல்லாம் இருக்குது. ஆனால் உமன் ஆஃப் டியர்ஸ். நான் கண்ணீர் வெடிப்பேன். நல்லா தான் இருக்காங்க, ஆனால் கண்ணீர் வெடிப்பேன். இன்று என்று சொல்லும் அளவும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம விட பிள்ளைகளை கஷ்டப்படுத்துங்க. உங்களோட அதிகமாக பிள்ளைகளை கஷ்டப்படுத்துங்க. எப்படின்னா, சர்ச்சில் இருக்கணும். காலையில் நீங்கள் 8 மணிக்கு வந்து அவங்க 7 மணிக்கு இருக்கணும். இந்த பாய் போடணும். இந்த பாய் போடுறதுக்கு பரலும் ரெக்கார்டு இருக்குது. அப்படி தயவுசெய்து நம்ம கூட்டம்னு சொல்கிறது, ஃபுல் காஸ்பல் சொல்கிற நம்ம கூட்டம் நிச்சயமாக மெஜாரிட்டியாக இருக்கணும் ஹெவனில். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? மெஜாரிட்டியாக இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்காக என்ன செய்யணும்? ஏன்னா 10,000 ரூபா காணிக்க வைக்கணுமா? இல்லை. நம்ம காணிக்க ஆண்டவருக்கு ஒன்றுமே பெருசு கிடையாது. பேப்பர் வேல்யூ. எதை மதிக்கிறார் தெரியுமா? கண்ணீரை மதிக்கிறார். பரலோகத்தில் பணம் வங்கி இல்லை, கண்ணீர் வங்கி இருக்குது. உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன், உன் துன்பம் என் கணக்கு. அது என்ன துன்பம்? சட்டை இல்லை, சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, சோறு இல்லை, அது கிடையாது. இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துறது நம்ம படுற பாடு தான் பெரிய பாடு. அதில் எல்லாம் தாய்மாரெல்லாம் உறுதியாக இருங்க, உறுதியாக இருங்க, வீராங்கனியாக இருங்க. பிள்ளைங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருங்க. அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் விடவே கூடாது. அவருடைய சுயத்தை உடைக்கிறது தான் உங்கள் வேலை. அந்த பிள்ளைங்க நல்ல வெள்ளை போட்டுட்டு ஆலயத்தில் இருப்பாங்க, ஆனால் கம்ப்யூட்டரில் எப்படி இருக்காங்க, லேப்டாப்பில் எப்படி இருக்காங்க, அடைச்ச கதவுக்குள்ளே எப்படி இருக்காங்க, செல்ஃபோனுக்குள்ளே எப்படி வச்சுருக்காங்க, அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வா, காவல்காரனாயிரு. தாயே நீ காவல்காரனாயிரு, தகப்பனே நீ காவல்காரன். இது எனக்கு அறிமுகம்தான். இது நான் சொல்கிறது அறிமுகம்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வந்து பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். அநியாயம் பண்ணட்டு, உலகத்து மனுஷன் எதுனா பண்ணட்டு, அவன் போகிற இடம் அப்படி தான் இருக்குது. நான் அப்படி இல்லை. ஆமாட்ட நீயோ தேவனுடைய மனுஷனே, இவளை எல்லாவற்றையும் ஓடு, அன்பையும் பரிசுத்தத்தையும் நாடு. நம்ம வெள்ளைச்சட்டை போட்டுட்டு பரிசுத்தம் காட்டுறது கிடையாது. உள்ளம் வெள்ளையாக இருக்கா, வெள்ளை இருக்கா, இந்த காலை வெள்ளை இருக்கா? ஹல்லேலூயா. எங்கள் வேலைக்காரிக்கு நான் மன்னிப்பு கேட்பேங்க. அவள் தப்பு தான் செஞ்சுருக்கா, நான் மன்னிப்பு கேட்பேன். ஏன் தெரியுமா? உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டானால் நீ போ. அவங்க எதனா பண்ணுவாங்க, நம்ம தான் போய் மன்னிப்பு கேட்கணும். அப்படி தான் பைபிள் வச்சுருக்கு பாருங்கள். ஒரு சின்ன பின் எடுத்தால் கூட 4 பின் கொடுக்கணும். ஒரு பின் எடுத்தால் 4 பின் கொடுக்கணும். அதுதான் சகைவுக்காண்டவர் சொல்லி கொடுத்தாரு. 4 கொடு, அப்போ தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வருஷம் முழுவதும் ஆடிட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ஆடிட் பண்ணுங்கள். யாருக்கு பொருளாக தெரியாமல் கூட எடுத்தீங்களா? அதுதான் அது மாதிரி. எதாரால்கிட்ட நம்ம வந்து பிரச்சனை பண்ணி, அவங்க நம்மள்ட்ட பிரச்சனை நம்ம பிரச்சனை பண்ணல, அவங்க நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணிவிட்டு அப்படி பண்ணிட்டாங்கன்னு அவளை பார்த்து போது திருப்பிட்டு போகிறோன்னா கட்டாயம் கம்யூனியன் தொட முடியாது. இந்த நியூ இயர் கம்யூனியன் வந்து பக்தியோட ஒரு கம்யூனியனாக இருக்கணும்னா யார்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு ரெக்கன்சைல் பண்ணிக்கோங்க. யாருக்கு பொருளையாக எடுத்தது உண்டானா 4 கொடுத்துருங்க. அது ஹேர் பின்னா கூட 4 ஹேர் பின் கொடுத்துருங்க. ஆண்டு அதை கூட பார்க்குற ஒரு தேவன் தான். நம்ம எடுத்த ஹேர் பின்னை கூட பார்க்குற தேவன் தான். எனக்கு தெரியும், ரொம்ப எனக்கு சாட்சி இருக்குது. ரட்சிக்கப்பட்ட முன்னால் கொஞ்சம் வாலிப பிள்ளையாக இருந்தால் ஹிந்தி டியூஷன் போயிருக்கிறேன். அந்த ஹிந்தி டியூஷன் மிஸ் வீட்டில் பயங்கரமாக ரோஜாப்பூ அவ்வளோ பெருசாக நிற்கும். மிஸ்ஸு வீட்டுக்குள்ளே போனால் நல்ல கிளிப் இருக்கும். கிளிப்பில் ஒன்று எடுத்து ஒரு ரோஜாப்பூ வச்சுட்டு வெளியே குத்திட்டு நான் போயிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய குர்சையில் நான் இருக்கும்போது ஹிந்தி டீச்சரை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எடுத்து குத்திட்டு பண்ணலாம், போய் சொல்லிட்டு வான்னு நான் தேடி கண்டுபிடிச்சி சொன்னேங்க. நான் நல்லவன்னு சொல்லலைங்க, ஆனால் இது என் வாழ்க்கையின் அனுபவம்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த பெரிய கேட்டுக்குள்ளே போக முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கி நான் சொல்கிற செய்தியினுடைய சாரம் ரொம்ப எனக்கு என்ன தொட்ட உண்டு. ஆண்டு எனக்கு நான் உன்னை மகிழ்ச்சியாக்குறேன். சாப்டர் பை சாப்டர் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குறேன். ஒவ்வொரு அத்தியாகத்தில் உன்னை மகிழ்ச்சியாக்குறேன். நீ என்னை மகிழ்ச்சியாக்க முடியுமா? அவர் சொன்னார், நான் உன்னை கண்ணீரை துடைக்கிறேன். என் கண்ணீரை நீ துடைக்க முடியுமா? உன் பிரச்சனை நான் தீர்க்கிறேன், என் பிரச்சனை நீ தீர்க்க முடியுமான்னு ஆண்டவர் கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்து, எங்கெங்க ப்ராப்ளம்? ஆண்டவருக்கு என்னங்க ப்ராப்ளம்? ஆதாம படைச்சிலேருந்தே அவருக்கு ப்ராப்ளம். எங்கே கண்ணீர் வடித்தார்? எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார், கல்லறை கிட்ட கண்ணீர் வடித்தார். எங்கெங்க ஆண்டவருக்கு வந்து சந்தோஷப்படுத்த வார்த்தை என்னால் சொல்ல முடியும்? அவரை சந்தோஷப்படுத்த வார்த்தை என்னால் எப்படி சொல்ல முடியும்?
என் வாழ்க்கையில் கேள்வி மேல் நடந்தது. நீ எல்லாம் எங்கே தேட இல்லை, வேதத்தை தேடிப்பார். என்னை சந்தோஷப்படுத்தின மக்களை பாரு. அவன் வாயில் இருந்த வார்த்தை என்னை சந்தோஷப்படுத்துச்சு, என்னை ஆறுதல் படுத்துச்சு. அப்படிப்பட்ட வார்த்தை உன் வாயில் இருக்கான்னு ஆண்டவர் கேட்டார். நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அநேக தடவைகள் என் வாயில் வந்த வார்த்தைகள் ஆண்டவர் துக்கப்படுத்தி இருக்கும். ஏன்னா நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள், அவிசுவாசம் வார்த்தைகள். அதுக்காக நான் மனம் திரும்பி இங்கே உட்காந்து கூட மனம் திரும்பி தான் ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரிப்பென்ட் பிரியமானது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21 நான் சேன் கொண்டு என் பிராமண சிங்க அவரோடு உட்கார்ந்தது போல சேன் கொள்கிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அவனோடு கூட என்னோடே கூட உட்காரும்படி செய்வேன். உடனே அல்லேலூயா போடணும். வசனம் வாசித்தோன்னு அல்லேலூயா போடணும். நம்ம ஃபுல் காஸ்ட்லாம் ரொம்ப மௌனமாக இருக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் மௌனமாக வீட்டில் இருங்க. வீட்டில் கொஞ்சம் ஆலயத்தில் கொஞ்சம் பேசுங்க. நான் ஜெயம் கொண்டு இந்த சிங்காசனத்துக்கு அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி செய்வேன். எப்படி நான் ஜெயம் கொள்ள முடியும்? எப்படி யார் எப்படி ஜெயம் கொண்டாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிலுவையில் செத்து கொண்டிருக்க சமயத்தில் அந்த கள்ளன் ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், என்னை நினைச்சு கொள்ளுங்கப்பா, இந்த ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளுங்கப்பா, ரிமெம்பர் மீ. ஒரே வேர்டு தான் சொன்னாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அவனுக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரா? நீங்கள் எத்தனை இந்த வருஷம் எத்தனை பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கோம்? ஆண்டவர் அவனுக்கு பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. அவனை பார்த்தாரா? இல்லை. எப்படி அவனுக்கு மனசு மாறுச்சு இப்படி ஒரு நிமிஷத்தில்? எப்படி மாறுச்சு தெரியுமா? அவர்கள் சட்டையை உறிஞ்சி ஏலம் போடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியணும். அதுதான் அவனை உள்ளத்தை டச் பண்ணுச்சு. அவனை உள்ள அப்படியே டச் பண்ணோன்னா, இந்த ஒரு மனுஷன் செத்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு சட்டையை ஏலம் போடுறதை பார்த்த ஒரு மனுஷன் அவளை மன்னிக்க முடியலாம், என்னையே மன்னிப்பாருங்கிற நம்பிக்கையில் ஒரே வார்த்தை சொன்னான், ரிமெம்பர் மீ, என்னை நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுதுமா, ஆண்டவர் அவன் பக்கம் திரும்பினாருன்னு. அந்த திரும்பும்போது முள்ளு குத்தி ஃப்ரெஷ்ஷாக பிளட்டு அப்படி நம்ம கையில் குத்துனா அப்படி தெரிக்கும்ல, அப்படி ரத்தம் வெளியே வந்திருக்கு. ஃப்ரெஷ் பிளட், ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த தீஃப். செத்து கொண்டிருக்கமா திருடனுக்காக ஃப்ரெஷ்ஷாக பிளட் வெளியே வருது. எப்போ? அவனை திரும்பி பார்த்தபோது, டுடே thou shall be with me in paradise. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இதுவரை நீங்கள் கேட்டுறாத ஒரு சத்தியத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அல்லேலூயா போடணும். நான் சொன்ன பிறகு ஆண்டவர் பரலோகத்துக்கு திரும்பி போகிறாரு. எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும்? பிதாவின் சித்தம் செய்து சிலுவையில் அடிக்கப்பட்டு சாத்தானை ஜெயித்து சாவியை வாங்கி பரலோகத்துக்கு வெற்றி வேந்தனா வராரு. எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும் தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த தூதரெல்லாம் பார்க்குறாங்க, இது என்னடா ஒருத்தன் கூட வாரான், இதில் ஒருத்தன் கூட வாரான், என்ன பெரிய பேதுருவா இருக்குமோ, யோவானா இருக்கலாமா, ஆனால் லூக்காவா இருக்கலாமா, சே அது மாதிரி இவனை பார்த்தா தெரியலையே, குத்து வெட்டு காயத்தோடு இருக்கான். இவன் யார்? யாருமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யாருமே இல்லை. அந்த கள்ளந்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஒரே ஒரு சிங்காசனம் பிதா உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் குமாரன். இந்த கள்ளன் எங்கே உட்காந்துருப்பான்? அவரோடு கூட. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவரோடு கூட லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்காங்க. நம்பர் 1 யார் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த கள்ளன் தான். நீல் ஆம்ஸ்ட்ராங் 3க்கு போனதில் ஃபர்ஸ்ட் மேன். இன்னைக்கு வரை சொல்கிறாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்னு. ஆனால் பரலோகத்தை இனாகரேட் பண்ணுறது யார் தெரியுமா? இந்த கள்ளன் தான். ஏன்? ஒரு வார்த்தை. வாழ்க்கையின் கடைசியில் வந்த ஒரு வார்த்தை. அன்பான பிள்ளைகளை, ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கர்த்தர் கைதட்டுவார். கர்த்தர் பாராட்டுவார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய நாமத்தை கொடுப்பார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுதான் உங்களோட நான் பேச போகிறேன். மத்தேயு சுசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு 16. என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும்,
சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். உடனே அல்லேலூயா சொல்லணும். வசனம் பாஸ்டர் ஒரு வசனம் சொன்னா உடனே அல்லேலூயா போடணும். அப்பதான் இங்க உள்ள இறங்குச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ரகசியம். ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது கேள்வியிலே பதில் வைப்பாரு. இதுல பதில் வச்சாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள். சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் மாதிரி பிரசங்கம் பண்ணார். விரியன் பாம்பு குட்டிகளே, கோடாரியானது விரலடி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிலாம் பேசுகிறாரு. வேறு சார் எரேமியா, ஏன்னா அழுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி அழுதுகிட்டே இருந்தார். சில தீர்க்கதரிசி அந்த சமாரியா பொண்ணு 5 புருஷன் 6 ஆள் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்ல தீர்க்கதரிசி. இப்படி எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவருக்கு திருப்தி கிடையாது. 3 ஆண்டு காலம் இவங்க ஆண்டவரோடு கூட இருந்திருக்காங்க, எல்லா அற்புதத்தையும் பார்த்துருக்காங்க. ஆனால் இன்னும் ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலை. விசுவாசிகளே, ஆலயத்தில் தான் இருக்கீங்க, பிரசங்கம் தான் கேட்குறீங்க, வேதம் தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு? டு யூ நோ ஹூ இஸ்? அதுதாங்க முக்கியம். யூ நோ அபவுட் ஹிம், பட் டு யூ நோ ஹிம்? அவரை குறித்து தெரியும். அவர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை பிறந்தார், அது தெரியும். ஆனால் அவரை அறிந்து இருக்கிறீர்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய பேதுரு சொல்றான், thou art Christ, the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மாம்சம் இரத்தம் இது உன்னை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தி இருக்கிறான். இந்த சபையில வெளிப்படுத்தல் பெற்றவர்களா நீங்க இருக்கணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ற சமயத்திலே உங்களுக்கு வெளிப்படுத்த வரணும். பாஸ்டருக்கே இல்லாத வெளிப்படுத்தல் உங்களுக்கு வரணும். அந்த வசனத்துல ஆராதனை முடிஞ்சோன்னு போய் சொல்லணும் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நீங்கள் பேசுனீங்களே, இப்படி ஒரு வெளிப்படுத்தல் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கணும் பிரியமான கர்த்தர்களே. பரலோகம் வெளிப்படுத்தாத வெளிப்படுத்தல் அல்ல. ஏதோ ஒரு பாஸ்டரோ தீர்க்கதரிசி சொன்னது வெளிப்படுத்தல் இல்லை, பரலோகம் கொடுத்த வெளிப்படுத்தல். எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கர்த்தர் கொடுத்தாரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாட்ஸ் யுவர் நேம்? ஐ ஆம் பத்மா. ஆண்டவர் சொன்னார், உனக்கு தெரியுமா அந்த ஐ ஆம்னா யாரு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரா உன் பேரை கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஐ ஆம் பத்மா. அப்படின்னா இருக்கிறவருடைய பத்மா. அதை நீ புரிஞ்சுக்க. எல்லா நாமத்துக்கும் மேலான என் நாமம் என்ன தெரியுமா? இருக்கிறவன். இருந்தவரல்ல, இருக்க போகிறவரல்ல, இருக்கிறவன். உனக்கு அம்மா வேணுமா? நான் அம்மாவா இருப்பேன். அப்பா வேணுமா? அப்பாவா இருப்பேன். உனக்கு பணம் வேணுமா? கொடுக்கிறவராக இருப்பேன். உனக்கு சுகம் வேணுமா? டாக்டராக இருப்பேன். உனக்கு விடுதலை வேணுமா? விடுவிக்கிறவராக இருப்பேன். உனக்கு அன்பு வேணுமா? லவ்வராக இருப்பேன். உனக்கு அடைக்கலம் வேணுமா? நான் உனக்கு ஆறுதல், அடைக்கலம், பலனும், ஆபத்துக்கள், அனுகூலமான துணையமாக இருப்பேன். இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். பத்மா தனியான ஆள் இல்லை, இருக்கிறவருடைய பத்மா. உங்க பேரை வச்ச புரிஞ்சுக்குங்க. வாட்ஸ் யுவர் நேம்? ஐ ஆம் பத்மா. ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம். அந்த ஐ ஆம் டே பத்மா. அதுதான் ஆண்டு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். எப்படி நாம தரிக்கப்பட்டிருக்கிறோம்? ஐ ஆம். இருக்கிற நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே. உன்னை நீயே தாழ்த்தினா, பொல்லாத வழியை விட்டு திரும்பினா, அவருடைய முகத்தை தேடினா, நீ செபித்தா, பரலோகம் கேட்குற மட்டுமில்ல, தேசத்திற்கே சேமம். எலெக்ஷனுக்காக ஜெபிக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. மோடியை ரட்சிக்கிறது கமெண்ட் பண்ணுங்க, அமித்ஷா கமெண்ட் பண்ணுங்க, முக ரட்சிக்கிற கமெண்ட் பண்ணுங்க. என் நாமம் தெரிக்கப்பட்ட ஜனமே. வேதம் சொல்லுது, இந்த வருங்காலம் மந்திரி கையில் கிடையாது, தந்திரி கையில், நம்ம கையில் இருக்கு. தேசத்தில் வருங்காலம் யார் கையில் இருக்கு? என் கையில் இருக்கு. என் ஜனமே, நீ கட்டளையிடுன்னு சொல்றாரு ஆண்டவர். நீ கட்டளையிடு. ராஜாக்களை நதிகளை டைரக்ஷனை திருப்புறது மேல ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்ப என்னால் முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன எருசலேமில் நடக்கிற யுத்தத்தில் உங்களுக்கு தெரியுமா? தூதர்கள் வர்றாங்க வானத்துலேருந்து. அந்த ஒரு ஹமாஸ்ன்னு சொல்கிறவன் ஒரு பெரிய டனல் சுரங்கத்துக்குள்ளே அவன் ஒளிஞ்சிருக்கிறான். அங்கேருந்து விடி குண்டு அடிச்சுட்டே இருக்கிறான். ஆண்டவர் ஞானம் கொடுத்தாரு.
அந்த பிரைம் மினிஸ்டருக்கு எப்படி தெரியுமா, கடல் தண்ணி அடிச்சு விடுப்பா, நீ உள்ளே போத மாட்டிக்குவ, கடல் தண்ணி உள்ள அடிச்சு விடு. அப்படியே கடல் தண்ணி எறும்பு அப்படி பறக்கிறது மாதிரி அத்தனை ஹமாஸும் போகிறாங்க கடலுக்குள்ளே. இவங்க கடல் தண்ணி அடிச்சு விட்டாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ளே உள்ளே இருந்த அத்தனை பேரும் கடலுக்குள்ளே போகிறாங்க. ஒரு அல்லையை போடுங்க பார்க்கலாம். இந்த ஞானத்தை யார் கொடுத்தது? ஞானத்தை கொடுத்தது யார்? இஸ்ரவேலுக்காய் துணை நிற்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், ராவும் பகலும் விழித்திருக்கிற தேவன் ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையின் யுத்தங்கள் அனைத்தையும் வல்லவர் உங்களுக்காக செய்வார். யெகோவா நிசியான தேவன் அத்தனை உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thou art Christ, the Son of the living God. நீ ஜீவனுள்ள, பிரித்து பார்க்கணும், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்ட தேவகுமாரன். அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். எல்லாம் செத்ததுங்க. கண் இருந்து காணாதுங்க, காதிருந்து கேட்காதுங்க, வாயிருந்து பேசாதுங்க, ஊமையான விற்கிறங்க. ஆண்டவர் ஜீவிக்கிறவர். ஐநோ அவர் ஜீவிக்கிறதால நான் ஜீவிப்பேன். How I live? Because I live too. நான் நிறைய இதில் துப்பாக்கி முனையில், கிட்னாப்பிங் எல்லாத்துலேயும் இருந்திருக்கேன். பிளெயின் கிராஷில் எனக்கு ஒன்று தெரியுமா, எனக்குள்ள இருக்க ஒரு பெரியவர். அதெல்லாம் ஒரு நாள் வந்து நான் சாட்சி சொல்கிறேன், எப்படி கர்த்தர் என்னை காப்பாற்றினா சொல்லிட்டு. எனக்கு பயமே கிடையாது. When God is for me, who can be against me? கர்த்தர் என் பட்சத்தில் எனக்கு வருவதை எவன் இருப்பா? கர்த்தர் என்னை நீதிமானாக்கினா எந்த கோட்டை என்னை குற்றவாளியாக்க முடியும்? அவருடைய அன்பை விட்டு எவன் என்னை பிரிக்க முடியும்? God is with me, nothing can shake me. உலகத்தில் 40க்கு மேலே கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கேன். இந்தியன் எவனும் போகாத தேசம் ருவாண்டா வரை போயிட்டு வந்திருக்கிறேன். சாவு பயமே இல்லை, ஏன்னா நான் சாக மாட்டேன். விசுவாசிகள் மரிப்பதில்லை, அவர்களை புதைப்பதும் இல்லை, விதைக்கும் எழுந்திருக்கும், அவ்வளவுதான். அதனால் இந்த சாவு பயமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையர், ஆண்டவர் பயங்கரமாக எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சார் 2 வாரத்துக்கு முன்னால். பயப்படாதீங்க, 2 வாரத்துக்கு முன்னால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா பயப்படாதீங்க. ஒரு மலேசியாலேருந்து ஒரு மிஷினரி வந்தார். அவர் வந்து ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற ஆள். அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் நான் கொண்டு போட்டேன். எங்கேயுமே இல்லைங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு இவருக்கு ஸ்வைன் ஃப்ளூன்னு. அவ்வளோதான். அது யார் அவர்கிட்ட போக முடியும்? ஐசோலேஷன் வார்டில் போட்டாச்சு. அவர் அழுதுட்டுருக்கார், யாருமே இல்லைன்னு அனாதியாக விட்டீங்களான்னு. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஸ்வைன் ஃப்ளூவால் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் வரல ஸ்வைன் ஃப்ளூ. அவர் கூட வந்து அவரை ஏற்றிட்டு போகிறது வர்றது எல்லாமே பார்த்தேன். அவருக்கு வீடு தான் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அங்கே தான் போய் இப்போ அவரை பார்த்தேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வைரஸ் பாக்டீரியா கூட நம்ம தொடாமல் கடவுள் பார்ப்பார். அதுக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. என் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உறுதியாக இருப்பேன். லிவிங் காட், வி ஹேவ் எ லிவிங் காட். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பாக்கியவான், ஜீவிக்கிற ஒரு தேவனை சேவிக்கிறாய். அந்த 130 கோடி இந்தியாவில் இருக்குங்க. அதில் 1 கோடி கூட ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்காத கோடி. அந்த கோடியில் ஒருவனாய் கர்த்தர் ஒன்று தெரிஞ்சு எடுத்திருக்காரு. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு அந்த கோடியிலையும் தெருக்கோடி தான் தெரியுமே, இந்த கோடியெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இந்தியாவில் 1 கோடி கிறிஸ்தவங்க கிடையாது, 50 லட்சம் கூட கிடையாது. அதில் ஃபுல் காஸ்பிள் 10 லட்சம் கூட கிடையாது. அதில் ஒரு ஆள் என்ன ஒன்று தெரிஞ்சு எடுத்திருக்காரு ஆண்டவர். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! ஏன் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருத்தனுக்கு ஒன்றும் கிடைக்காது. இந்த வெளிப்படத்தில் எப்படி வரணும்? பரத்திலிருந்து வரணும். இந்த ஃபுல் காஸ்பல் ரெவலேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏதோ ஒரு பாஸ்டர் கொடுத்தாரா? இல்லை. யூ ஆர் டெஸ்டின்டு ஃபார் க்ளோரி. நீ மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடியால் பரத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அதான் சொன்ன, மரத்திலிருந்து கொடுக்கப்பட்டா என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களை பற்றி நான் எவ்வளோ கனமாக சொல்ல முடியுமா? சல்யூட். You are a person got a revelation from the Father in heaven. சர்வ லோகத்தையும் படைத்த பிதா வெளிப்படுத்தப்பட்ட நீங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள், எவ்வளோ பாக்கியவான்கள். ஐயோ அப்போ உங்கள் சுற்றி எனக்கு ஒரு கார் கூட இல்லை, எனக்கு ஒரு வீடு கூட இல்லை, அப்படியா சொல்கிறீங்க? இதெல்லாம் குப்பைங்க. ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து மோசே மாதிரி புதிய கார் கேட்க மாட்டேன், புதிய சாரி கேட்க மாட்டேன், புதிய செருப்பு கேட்க மாட்டேன். 1 வருஷம் ஒரே செருப்பு. இதெல்லாம் பழைய சாரி, அது வெள்ளையாகவே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன மோசையோட சட்டை கிளியாமல் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பார்த்தீங்கன்னா என் சட்டையும் அன்றைக்கி கிளியாமல் நீங்கள் பார்க்கணும். ஒரு நாள் கடைக்கு போய் ஒரு சாரி நான் வாங்க மாட்டேன். என் செருப்பு ஒரே செருப்பு 1 வருஷம் வச்சுருக்கேன், புதுசாக தான் இருக்கும். அப்படி அப்போ என் காரு 8 வருஷம் வச்சுருக்கேன், நல்லா தான் இருந்து காரு.
ஆனால் டிங்கரிங்லாம் இருக்கும், ஆனால் நல்லா ஓடும், பார்த்தா புதுசு மாதிரி தான் இருக்கும். நமக்கு இப்போ அந்த கார் நிற்கிது பாருங்கள், ஒரு ஆள் வந்து 20 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு, கேஷ் வாங்கி கொடுத்து சாவி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை பின்ன பெருமைப்படல, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஆனால் பெருமைப்படல. நான் எதுக்கு பெருமைப்படுறேன் தெரியுமா? ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் நிற்க நான் சொல்கிறேன், வெளிப்படுத்தல், பிதாவின் வெளிப்படுத்தல் பெற்றிருக்கு. அநேக வசனத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கு. அதான் என்னுடைய மெசேஜ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பில் போய்ட்டுருக்கு. 1,30,000 பேர் கூட பார்க்குறாங்க. எதுக்குன்னா வெளிப்படுத்தல் ஃப்ரம் ஃபாதர். என்றைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணோம், பிதாவே நீர் என்ன எனக்கு வெளிப்படுத்தல் தாரும். ஆலயத்தில் வரும்போது அந்த ஜெபத்திலே வா, பிதாவே நீர் உண்மைக்கு எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வசனம், அந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கடா பாருங்கள். நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாக இருக்கிறா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே கட்டுவதோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே கட்டவிழ்ப்பதோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அப்பொழுது தான் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு கட்டளை, நீ என்ன கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எவ்வளோ பெரிய அதிகாரம் உங்களுக்கு, எவ்வளோ பெரிய அதிகாரம். டிராஃபிக்கில் போகிறேன் நான், ஏர்போர்ட்டுக்கு பம்பர் டு பம்பர் கார் நிற்குது, போய் சேர வழியே கிடையாது, அவ்வளோ கார் நிற்கிது. 25 நிமிஷம் ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்றாங்க, உனக்கு டோர் க்ளோஸ்ன்னு. உங்களுக்கு தெரியுமா? ஒன்று சேட்டன் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அகேன்ஸ்ட் யூ, சேட்டன் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அகேன்ஸ்ட் யூ, சாத்தானே இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. இது சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு ஆம்புலன்ஸ் பின்னாலே போய் அந்த ஏர்போர்ட்டில் போய் 25 மினிட்ஸில் என்னை பேக்கை கூட ஸ்க்ரீனில் போடாமல் நம்பர் 1 பிளெயினுக்குள்ளே போனேன். எதுக்கு நான் சொல்கிறேன்? இந்த பூமியில் நீ கட்டுவது கட்டப்பட்டிருக்கு, நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சிவாஜி நகர் ஸ்டேடியத்தில் மீட்டிங் நடத்தினேன். பயங்கரமாக காசு செலவு வச்சு நான் மீட்டிங் பண்ணேன். 8,000 பேர் வந்திருக்காங்க. மழை, கொட்டு மழை, சேரை தூக்கி தள்ள வச்சு நிற்கிறாங்க. அந்த மழையில் ஒரே ஈரத்தில் பைபிளை மூடிட்டு பிரெயின்லேருந்து பிரசங்கம் பண்ணுறேன். நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, சேரோடு வந்து நிற்கிறாங்க, தலையில் சேர் வச்சுட்டு. ரூமில் போய் ஆண்டோட, என்ன டேடி நான் உங்களுக்கு என்ன மாதிரி நான் பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன், நீங்கள் வந்து மழையை நீ விட்டீங்களான்னு. அடுத்த சாவி எங்கேன்னு கேட்டார். சாவி யார்கிட்ட இருக்குது? நம்ம வீட்டில் கேட்பாங்களே அது மாதிரி. என்ன சாவி? நான் கொடுத்துட்டேன் உனக்கு சாவி. என்னைக்கு கிறிஸ்து ஜீவனில் தேவனுக்குமாரன கிறிஸ்து நீ சொன்னி அன்னைக்கு சாவி கொடுத்துட்டேனே. அப்படின்னு என்ன, இந்த பூமியில் கண்ணா பரலோகம் கட்டப்பட்டிருக்கும். அடுத்த நாள் மீட்டிங் போகிறேன், கொட்டுற மழை ஆரம்பிச்சது. எடுத்தேன் கீயை, ஐ லாக் யூ, மழையை உன்னை நான் பூட்டுறேன்னா நம்பினா நம்புங்க. என் மீட்டிங் முடிய வர ஒரு சொட்டு தண்ணி கீழே விழல. அன்னையிலேருந்து இன்னைக்கு வர ஏன் மீட்டிங்கில் மழை வராது? ஏன் தெரியுமா? எப்படி சாவி எடுக்குதுன்னு கற்றுக்கிட்டேன். நான் மனுஷனுடைய வாயம் பூட்டுறேன், உங்களுக்கு தெரியுமா? அந்த சாவி வச்சு வாயப்பட்டு யாரை என்னை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைன்னா ஒன்றை பூட்டிடுவேன், அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. இந்த பூமியில் நீ கட்டுவது கட்டப்பட்டிருக்கு, கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. கேன்சர் வியாதி கட்டவிழ்க்கிற, டயபெட்டிக் வியாதி கட்டவிழ்க்கிற, பேங்க் கட்டவிழ்க்கிற, பணம் இல்லைன்னு இதெல்லாம் பெரிய ஸ்டோரி எனக்கு இருக்குது. இப்போ பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க, 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க, 3 லட்சம் வந்திருக்கு வாங்கன்னு. கட்டவிழ்க்கிற இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே ஒன்று வெளிப்படுத்தல், thou art Christ the son of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்கிற வெளிப்படுத்தலை பரத்திலேருந்து பெற்றுக்கொண்டால் சாவி உன் கையில். எந்த வாட்ரப்பும் திறக்கலாம், எந்த ஆசீர்வாதத்தையும் திறக்கலாம், எந்த சுகத்தையும் நாம் திறக்கலாம், எந்த சத்துருக்கு வாயை பூட்டலாம், எந்த கட்டுப்பட்டவங்களை கட்டவிழ்க்கலாம். இயேசு நாமத்தில் எழுந்து நடக்க தான் செய்வாங்க. நிறைய இருக்குது, என் சாட்சி நிறைய. நான் சொன்னேன்னா அதெல்லாம் பெருமைன்னு சொல்லுவாங்க. நான் சாட்சி கூட சொல்ல மாட்டேன். இப்போது இவங்க பெருமைன்னு சொல்கிறாங்கனால சொல்ல மாட்டேன். நான் ஃபுல் காஸ்பலான சொல்கிறேன். நமக்கு பெருமைக்கு ஒன்றும் பெருமை தேவையே கிடையாது, எந்த இதுக்கும் பெருமை தேவை கிடையாது. எனக்கு எல்லாம் அவர் தான் செய்கிறாரு. அப்போ மகிமை அவருக்கு தான் போகணும். ஒரு பைப்பில் தண்ணி வந்தால் பைப்பை யாராவது புகழ முடியுமா? ரிசர்வாயர் தான் அந்த தண்ணீர் தொட்டி இருக்குல்ல, அதை தான் புகழணுன்னே தவிர பைப்பை புகழ முடியாது. அது மாதிரி ஒரு பைப்பு தான் நான், வாட்டர் அங்கேருந்து தான் வருது. அதுக்கு ஆண்டவர், thou art Christ the son of the living God. நீ கட்டுறது கட்டப்பட்டிருக்கும். ஒரு லேடி சொல்லிச்சு, என் கணவர் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாரு. நான் சொன்னேன், ஏன் நீ கவலைப்படுற, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் தள்ள வச்சு கட்டி போடு அவருன்னு. அவங்க அப்படியே விசுவாசித்தாங்க. தலையில் நிறைய எண்ணெயை போட்டுட்டு, சாத்தானை கட்டுக்கிறேன், என் புருஷன் நல்லவர் தான், நீ இவரை கட்டி வச்சிருக்கல, கட்ட விழுக்கிறேன்னாங்களாம்.
காலிலேருந்து அவர் கண்ணேன்னு கூப்பிட்டாராம். அற்புதம் நடக்குதுங்க, அற்புதம் நடக்குதுங்க. சாவி உங்க இல்லை. ஹல்லேலூயா. சில அம்மாமாரை பார்த்துக்க, சாவி எங்கே தொங்க வச்சுட்டு தேடுவாங்க வீடு முழு. எல்லாம் எங்கள் சாவி எங்கள் வீடே கலக்கிடுவாங்க, ஆனால் எங்கே தொங்கிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் சிரிக்காதீங்க, அதான் நீங்கள் சாவி தொங்கிட்டு இருக்கு, வீடே கலக்காதீங்க. உங்கள் கையில் வல்லமை இருக்கு. எப்படி வல்லமை கிடைத்தது? ரெவலேஷன். த வாட் கிரைஸ்ட் சன் ஆஃப் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மாம்சம் ரத்தம் இது உன்னை வெளிப்படுத்த முடியாது, பரலோகத்திற்கிற என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்த முடியும். பிதாவின் வெளிப்படுத்தலை பெற்றவர்களே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வருது, இயேசு உயிர் தெழுந்த போது எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒழிஞ்சுக்கிட்டாங்க, ரூம்குள்ளே ஒழிஞ்சிருந்தாங்க. ஒழிஞ்சிருந்த ரூமில் தான் ஆண்டவர் வந்தார். பரிசுத்த ஆவியை கொடுத்து பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்கள பயங்கரமாக அதிகாரப்படுத்தினார். ஆனால் ஒரு ஆள் மிஸ்ஸிங், தோமா மிஸ்ஸிங். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாரெல்லாம் மிஸ்ஸிங்கோ அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரெண்டாவது தரிசனம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு மிஸ்ஸிங்கா, அவனுக்கு 2வது தடவை வந்து தரிசனம் கொடுப்பார். தோமா மிஸ்ஸிங்கா, 2வது. உங்களுக்கு 2வது தடவை தரிசனம் கொடுக்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கார். செகண்ட் டச் அண்ட் செகண்ட் டைம் த விசிட்டேஷன் ஆஃப் காட். இந்த வருஷம் முழுவதும் வந்த விசிட்டேஷன், எனக்கு ஸ்பெஷல் விசிட்டேஷன் கொடுக்க தான் கர்த்தர் இந்த ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவன் வந்து தொட்டு பார்த்தா தான் அவரை நம்பவேன்னு அவன் சொல்லுதுமே ஆண்டவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு. உங்கள் அவிசுவாச வார்த்தைகள்லாம் எங்கள் அப்பாவுக்கு லவுட் ஸ்பீக்கரில் கேட்குது. சாதாரணமாக இல்லை, லவுட் ஸ்பீக்கரில் பரலோகத்தில் கேட்குது. நீங்கள் சொல்கிற அவிசுவாசமான வார்த்தைகள். உன்னுடைய வார்த்தையினால தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். உன் வாயிலிருந்து 2 கண்ணு கொடுத்தாரு, 2 காது கொடுத்தாரு, 2 கால், எல்லாம் டபுளாக கொடுத்தாரு. மூக்கள் கூட 2 ஓட்டம் போட்டார். ஏங்க ஒரு நாக்கு கொடுத்தாரு? ஏன் ஒரு நாக்கு கொடுத்தாரு? ஒரு நாக்கில் இவ்வளோ பிரச்சனை, 2 நாக்கு இருந்தால் எவ்வளோ பிரச்சனை. அதான் ஒரே நாக்கு கொடுத்தாரு. அதில் தான் இருக்குது ரகசியமே. அந்த ஒரு நாக்கில் தான் ரகசியமே இருக்குது. அந்த ஒரு நாக்கு மட்டும் கரெக்டாக இருந்தால் ஏறிடுவேன். ஆண்டவர் அப்படி ஐஸ் வச்சிடலாம். ஹல்லேலூயா. மனைவிகள் கணவன் ஐஸ் வைக்க முடியாது, கணவன் மனைவி ஐஸ் வைக்க முடியாது. எவ்வளோ ஐஸ் வச்சாலும் கல்லாக இருக்கும் அந்த கட்டி, ஐஸ் கட்டி உருவாகும். ஆனால் எங்கள் அப்பா உருகிடுவார். உருக்கமானவர், மன உருக்கம் உள்ளவர், ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை சந்தோஷப்படுறவர், ஒரு வார்த்தையில் சகல ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்குறவர். மனுஷன் கிள்ளி கொடுப்பான், எங்கள் அப்பா அள்ளி கொடுப்பார், அளவில்லாமல் கொடுப்பார். ஒரு வார்த்தையில் அத்தனை சாவியை வாங்கிட்டு போயிட்டார் பேதுரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மாதிரி இங்கே தோமா பூட்டப்பட்ட வந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. தோமா அவருக்கு பிரயோத்தரமா, என் ஆண்டவரே, என் தேவனே. தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதன்னு விசுவாசிக்கள் பாக்கியவான்கள். தொட்டு பார் தோமாவே, தொட்டுப்பார், விழாவில் கை போட்டுப்பார். போட்டு பார்த்தா தான் நீ நம்புவியா? சில ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நான் வெளியே போகிறேன், மழை வராமல் காத்துக்கொள்ளும். மழை வராமல் இருந்தால் நீ என்னோடு கூட இருக்கிறேன்னு நம்புவேன். இப்படி பாருங்க, ஆண்டவரே நான் பேங்குக்கு போகிறேன், எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாது, இவ்வளோ பணம் அங்கே இருந்துட்டால் நான் உண்மை நம்புவேன். இதெல்லாம் ஒரு காரியத்தை வச்சு நம்புறவங்க. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அந்த குடுக்காட்ட கூட எனக்கு கடவுள்னு சொல்கிறவங்க பாக்கியவான்கள். விடுவிக்காட்ட கூட என் தேவன் எனக்கு தேவன் சொல்கிறவங்க பாக்கியவான்கள். ஆனால் ஆண்டவர் தோமாக்கு ஒரு தடவை கூட இது கொடுத்தார். அவனுடைய வெளிப்படத்தில் என்ன தெரியுமா? நான் சொன்ன பிறகு அல்ல சொல்லணும், மை காட் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுவரையில் நீங்கள் வாசித்து பாருங்கள், புதிய ஏற்பாடில் ஆண்டவரே போதகரே எல்லாம் சொல்லுவாங்க. காடுன்னு உள்ள வார்த்தை இயேசுவை பற்றி யாருமே சொல்லலை அது வரையிலும். ஆனால் எங்கள் காடுன்னு நான் சொல்கிறது காரணம் ரெவலேஷன் ஆஃப் த wounds ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய காயத்தை கண்டவன் தான் அவரை காடுன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் கடவுள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் காயப்பட்டவர் யாருங்க? காயத்தை ஆற்றுகிறவர் யாருங்க? காயத்தால் குணமாக்குறவர் யாருங்க? அங்கே தான் அவர் கடவுள், அங்கே தான் தேவன். அதுவரையும் தேவன் அல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் தோமாவை 2வது நீ தொட்டு பார்த்து சரியாக புரிஞ்சுக்கோ.
நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீ புரியணும். ஏன் நான் இனி சொல்ல போகிறதுக்கு அல்லையில் சொல்லணும். ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரி கொண்டு போன டேவிட் லிவிங்ஸ்டன், அந்தோனி ராம் ஜஸ்டன், கட்சன் டைலர் எல்லாம் பர்மா எல்லாத்துக்கும் கொண்டு, உலகத்தில் எல்லா பெரிய தேசத்துக்கும் சுவிசேஷம் கொண்டு போனது ஒரு மிஷினரி. இப்போ அல்லையில் சொல்கிறடே எங்கே இந்தியாவில் சென்னையில் சுவிசேஷம் கொண்டு வந்தது தோமா. தொட்டு பார்த்த தோமா. ஒரு அல்ல போடுங்க பார்க்கலாம். விழாவில் தொட்டு பார்த்த தோமா இந்த சென்னையில் வந்து தன் ஜீவனையே கொடுக்குற அந்த சத்தியத்துக்காக வேண்டி எல்லா உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்க்கலாம் சென்னையில் இருக்கிற பெண்டிகாஸ்டல் ஃபுல் காஸ்பல் விசுவாசிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? இஸ் மை காட். அல்லேலூயா. எல்லாருக்கும் காட். கூட்டத்தில் கும்மாளம் போடுறதில்ல. என் தேவன், அவர் என் தேவன். இஸ் மை காட். நான் தினம் சொல்லுவேன் மை காட். நான் எதனா மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் என் காடை கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போகிற அவசியம் இல்லை. என் காட் மட்டும் எனக்கு போதும், என் தேவன் மட்டும் எனக்கு போதும். வேறு எதுவும் சப்ஸ்டிடியூட் எனக்கு தேவையே கிடையாது. அவர் மட்டும் எனக்கு போதும். என்னை வியாதியை குணமாக்க, எனக்கு பணம் கொடுக்குறது, எல்லாத்தையும் கடவுள் போதும். ஹல்லேலூயா. இப்போ மழை வந்து பார்த்தியா, நான் எக்ஸாஜரேட் பண்ணலை, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 3000க்கு மேலே எறும்பு வந்திருக்கு, கட்டு எறும்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சுற்றிலும் பாம்பு. அதெல்லாம் ஃப்ரெண்டு தான். என்னென்னா நான் மணிப்பூர் பையனை வளர்த்தேன். அந்த படத்தில் டேய் நல்ல பாம்புடான்னு சொல்லுவேன். அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுவான். மா யூ செட் குட் ஸ்னேக், வாட்ஸ் அ ப்ராப்ளம் கேட்பா. நீங்களே சொன்னீங்க நல்ல பாம்புன்னு, இப்போ ஏன் நீங்கள் பயப்படுறீங்கன்னு கேட்பா. ஒருத்தட ஒரு பையனை பாம்பு கடிச்சு ப்ளூ ரத்தம் வருது. நான் கதறேன். இன்னொருத்தன் குட்டி பையன் சொல்கிறான், மாம் பிலீவ் இன் மார்க் 16 பட் ஷி டோன்ட் ப்ராக்டிஸ். மார்க் 16 பற்றி அந்த நேரத்தில் மார்க் 16 பற்றி அம்மா சொல்லுவாங்க சர்ப்பங்களை எடுப்பீங்கன்னு, ஆனால் நம்ப மாட்டாங்க. அவன் சொன்னால் நீ ஆஸ்பத்திரி கொண்டு போகக்கூடாது, எனக்கு விசுவாசம் இருக்குன்னு. அவங்களுக்கெல்லாம் சிபிஎம் சண்டே ஸ்கூல், அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபெய்த். நேராக கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டேன். அந்த பையன் செத்து போயிட்டா குடும்பக்காரங்க என்ன பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்கே கொண்டு போட்டேன். அங்கே அன்னைக்கு எல்லாம் கலராக புரோக்கர், எந்த பெட்டும் கிடையாது, தரையில் போட்டு வெளியே உட்காந்துருந்தேன். அவன் சொன்னான், அம்மா டேக் மீ ஹோம்னு சொன்னான். நான் கேட்கவே இல்லை, அங்கே போட்டேன். என்னாச்சுன்னு அங்கே இருக்கட்டுன்னு. பொழுது விடிஞ்சானாங்க. டாக்டரே சொன்னாங்க அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் கோப்ரா பைட். எத்தனை ஆச்சரிய தேவன் தெரியுமா நம்முடைய ஆண்டவர், எவ்வளோ அற்புதம் செய்கிறவர் தெரியுமா. வசனம் தாங்க. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கான ஏதன்ட்டு உங்களை சேதப்படுத்த. ட்ரைனேஜ் வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டரும் சேர்ந்தாச்சு எங்கள் வீட்டில். அவ்வளோ ஸ்மெல்லு, வாட்டர் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. நான் 3 நாள் ஹோட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், ஏன் நான் பயந்து ஹோட்டலில் இருக்கேன், நானே போய் ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு. ஆச்சரியமாம்மா, எப்படி பண்ண, எனக்கு பெல்லனே இல்லை, படி ஏற முடியாது, ஒரு படி ஏற முடியாது. நான் இங்கே வந்திருக்கேன், நீங்களே பார்த்துக்குங்க. ஒரு ஃப்ளோர் கூட ஏற முடியாது, என்ன யாரும் தூக்கி தான் போகணும். இதுவரை வந்திருக்க, நீங்கள் பார்த்துக்குங்க. என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் பராக்கிரமத்தை நான் செய்கிறதில்ல, பரிசுத்தாவின் வல்லமையில் நான் செய்கிறேன். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து தோமாவு அந்த 2வது தரிசனம் கொடுத்தது உங்களுக்காக எனக்காக. ஏன்னா தொட்டு பார்த்தவன் கொண்டு வந்த சுவிசேஷம் தப்பாக இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். விழாவில் கை போட்டவன் சொன்ன சுவிசேஷத்தை நம்பாமல் இருக்க முடியுமா? எதேனா யாரேனா நீங்கள் சந்தேகப்படுங்க, ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது மட்டும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா தொட்டு பார்த்த சோமா இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால தான் 2வது கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபோன் திருப்பி, அதுக்கு தான் 2வது தரிசனம் கொடுத்தாரு. உன் வாழ்க்கையில் செகண்ட் டைம் த விசிட்டேஷன் யூ ஷுட் நோ காட் இஸ் காட். 2வது முறை தரிசனம் கர்த்தர் கொடுக்குறாரு. நீ அறிய வேண்டிய ஒன்று, அவர் உயிர்த்தெழுந்த ஒரு தேவன். உயிர்த்தெழுந்த தேவன், நானே உயிர்த்தெழுந்த ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னவர் உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கும் அவர் காயத்தை காட்டினார். ஏன் தெரியுமா? காயம் மட்டும் போதும். உன் வியாதிக்கு காயம் போதும், உன் பிரச்சனைக்கு காயம் போகணும். காயத்தால் எனக்கு குணமா. நான் எப்போ சொல்லுவேன், நான் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன். சுற்றிலும் இரத்த கோட்டையை வைக்கணும், அக்கினி மதிலை வைக்கணும். கர்த்தரே நாம பலத்த துருகம், நீதிமான் ஓடி போய் சுயித்திருப்பான், அபிஷேகன் நுகத்தை முறிக்கும். எனக்கு ஒரே ஒரு பையங்க, அப்பா செத்துட்டார் 4 வயசில். அந்த பையனை ரொம்ப பத்திரமா நான் வளர்த்தேன். ஒரு பையன் தான், வேறு யார் இருக்கா எனக்குன்னு. அவங்க அப்பா இறக்க சமயம் அவன் பார்த்ததுனால அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மருந்து எதுவுமே எடுக்க மாட்டான். ஏதாவது காய்ச்சல் மலேரியா சாண்டிஸ் வந்தோன்னா அவன் தூங்கு சமயம்
அவனுக்கு ஏதோ காஃபியில் ஏதோ போட்டு அப்படியே கொடுக்குறதா, மற்றபடி எடுக்கவே மாட்டான். இந்த கோவிட் டைமில் அவனுக்கு கோவிட் வந்தது. அவனை ஒரு நாள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்காதவனை தனியாக வீல் சேரில் வச்சு அப்பல்லோவில் உள்ள அனுப்பினான். அழுதான், அம்மா என்னை தனியாக விடுறீங்களா? அது எப்படிம்மா தனியாக நான் போக முடியும்? நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க, உங்களுக்கும் கோவிட் வந்தால் பரவாயில்ல, நீங்கள் வாங்க. ஆனால் என்ன உள்ளே விடல, அவங்க உள்ளே விட்டாங்க. பாருங்கள், அந்த ஊசி அந்த லேடி கொண்டுறது அப்படியே பெரிய வயசான அழுதான். ஆனால் அப்படியே அழுவானா, ஐயோ எனக்கு ஊசி வேண்டாம், எனக்கு போடாங்க, எனக்கு வேண்டாமே வேண்டான்னு அழுவானா. அப்போ போட 26 ஊசி போட்டிருக்காங்க. வியாதி ரொம்ப கூடுதலாச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க பையன் பழைக்கிறது சந்தேகம்தான்னு. உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு கண்ணீர் ஜபந்தான். அந்த 7வது மாடியில் ஆண்டவர் தரிசனமாக இவனை குணமாக்குனார், அப்போலோ ஹாஸ்பிட்டலில். எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா பிரியான்மா கத்தடைய பிள்ளைகளை? Thou art Christ, the Son of the living God. You are my God. நேர் என் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். என் தேவன், ஹல்லேலூயா, வியாதிகளை எல்லாம் மாற்றுவார், வாழ வயதாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். ஒரு வழியாக வர்றவன் 7 வழியாக ஓடி போவான். பெருங்காட்டில் அடிபட்டவளை தேற்றவற்றவளை உன்னை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தராக நான் நித்தம் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன், வற்றாத நீர் ஊற்றாக்குவேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக்குவேன். உன் மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு வலது பரத்தை பிடித்து நான் சொல்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன். புதிய இதயத்தையும் புதிய ஆவியை நான் உனக்கு தருகிறேன், புதிய பாடலை தருகிறேன், புதிய நாமத்தை தருகிறேன். போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வானம் உனக்காய் திறக்கப்படும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை தொடுவேன், கண்மணியை தொடுகிறான். சிறியானவள் கற்பத்தின் பாலகனை மறந்தால் உன்னை நான் மறக்க மாட்டேன். நான் உனக்காய் வழக்காடுவேன், வழக்கை நான் நடத்துவேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்கிறேன், வண்டல்களை நீ உறிஞ்சி குடிப்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண்பதில்லை, உன்னை உபத்திரவப்பட தேடி நீ காணாதிருப்பாய். உன் பக்கம் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளோ வார்த்தை சொல்லி அப்பா நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்காரே, நீங்கள் என்ன சொல்லி அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க? இன்னைக்கு சொல்லுவீங்களா, யூ ஆர் மை காட், நீரே என் தேவன், என் நம்பிக்கை நீரே. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், எது அப்பாவை சந்தோஷப்படுத்தும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தை விசுவாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா. செத்து போவேன்னு புல் காஸ்பல் சொல்லாதீங்க, செத்தே போயிடுவீங்க. சொல்லுங்கள், நான் வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு முடியலைன்னு சொல்லாதீங்க, முடியும் தானே சொல்லியிருக்கோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால, பலத்தினாலும் பராக்கிரமத்தால், ஆவியினால். ஐயோ இந்த பண கஷ்டத்தால் நான் கஷ்டப்பட்டு நான் சாகிறேனே இல்லை. ஆண்டவர் சொன்ன, உன் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, என் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவில் நிறைவாகும். நான் உண்மையாக சொல்லுங்க, பணம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என் வாழ்க்கையில். மோசே 6 லட்சம் மக்களை வழிநடத்தினான். எவ்வளோ பணம் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம்? 40 வருஷம். பணம் இல்லாமல் 40 வருஷம் 6 லட்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. 5 பேருக்கு கொடுக்க முடியும் உங்களால்? முடியும்னு சொல்லுங்கள், முடியும்னு சொல்லுங்கள், முடியும்னு சொல்லுங்கள். ஏசப்பா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அவர் பார்க்கல எவ்வளோ பைசா இருந்து, டேக்ஸ் கூட மீனை பிடிச்சி வாயிலேருந்து எடுத்து கட்டினார். அதனால் சில பக்தி பசுத்தவான்களுக்கு பணம் கிடைக்காதுங்க, ஆனால் எல்லாமே கிடைக்குங்க, எல்லாமே கிடைக்குங்க. எனக்கு பணம் இல்லைங்க, எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. இந்த வருஷம் ஜோமனே நிறைய குர்சேட் பண்ணும். பட்ஜெட் பார்த்தா 5 லட்சம் 10 லட்சம். எவ்வளோ பேர் வருவாங்க? 2000 பேர் வருவாங்க. நல்ல ஒரு ஐடியா. எல்லா பெரிய சர்ச்சையும் இப்படி எல்லா பெரிய சர்ச்சிலையும் பேசு. ஒவ்வொரு வாரம் 2000 3000 பேருக்கு சர்ச்சில் பேசிட்டு வந்தேன். ஜனவரிலேருந்து இது வரையிலும் எங்கெல்லாம் 2000 3000 பேர் சர்ச்சு ஆட்கள் இருக்காங்களோ அங்கே மற்ற சர்ச்சுக்கும் போவேன். ஆனால் அங்கே போய் பேசி ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2000 பேர் 2 பேர் 10000 பேரை துரத்துவாங்க. ஒரு காசு நான் செலவழிக்கலை. நல்ல சாப்பாடு கிடச்சிது, கன்னியாகுமரி சாப்பாடும் கிடச்சிது, தங்க இடமும் கிடச்சிது, அழகாக ஊழியம் பண்ணேன். பணம் இல்லாத ஊழியம் இருக்குது. பணத்துக்காக மட்டும் ஆண்டோட சண்டை பிடிக்கவே பிடிக்காதீங்க.
5 அப்போ 2 மீன் 5000 பேர் கொடுத்த ஆண்டவர் ஒரு முருங்கைக்காய் சாம்பாரில் உன் குடும்பத்தை செல்வ செழிப்பாக வச்சுருப்பார். ஹல்லேலூயா. சிக்கன் கறி மட்டன் கறி பிரியாணி தேவை கிடையாது. அது சாப்பிட்றவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் வருது, சாப்பிட்றவங்களுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிளாக் வருது. நல்ல காய்கறி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நான் குண்டாக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் சாப்பிடுவேன், 2 இட்லி தான், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். மத்தியானம் கஞ்சி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். நான் மீட்டிங் போகிற இடத்துல எல்லாம் ரொம்ப சாப்பாடு செய்கிறாங்க, அதனால் ஒரு நல்ல ஒரு ஐடியா போட்டேன், எனக்கு பயிறு கஞ்சி மட்டும் கொடுங்க சொல்லிவிட்டு அப்படியே. ஏன்னா அந்த பெரிய சாப்பாடு சாப்பிட்டோன்னா தூக்கம் வரும், பிரசவம் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ சாப்பாடு இருக்கும். கோயம்புத்தூர்லாம் அவ்வளோ சாப்பாடு வச்சாங்க, என்ஜாய் பண்ணேன். ஆனால் சொன்னேன், ரொம்ப தராதிங்க, கொஞ்சம் எனக்கு கொடுத்தா போதும்னா. பிரியமான கத்தரை உடலை ஒடுக்கணும், உயிரை வளர்க்கணும், அப்பாவுக்காக வல்லமையாக கிரியை செய்யணும். அதுக்காக இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே குண்டாக இருக்கிறதெல்லாம் குறைக்கணுங்க. ஹல்லேலூயா. இந்த இது வந்து இன்னையிலேருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரை, அந்த 31ஆம் தேதி வரை ஃபாஸ்டிங் எடுங்க. வாட்டர் ஃபாஸ்டிங், அதோட கஞ்சி குடிங்க, கஞ்சி தண்ணியெல்லாம் குடிச்சுக்குங்க, அது நல்லாயிருக்கும். மற்றபடி ஃபாஸ்டிங் எடுத்து பாருங்கள். அந்த டேயை கத்தர்கள் விசேஷித்து கொள்கிறவன், அந்த நாட்களில் கத்தரவன் ஆசீர்வதிப்பார். வருஷம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் வந்த தப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, செய்த தவறுகளை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, சரியான மன்னிப்பு வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் இதை கொடுக்கணுமோ செட்டில் பண்ணுங்க. யாராவது மன்னிப்பு கேட்கணும் கேட்டுருங்க, இன்னும் குறைஞ்சி போகுது நம்ம மன்னிக்க. அவங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் கேட்டுருங்க, நம்ம தப்பிச்சிக்கலாம்ல, அதனால் மன்னிப்பு கேட்டுருங்க. சரியாக வாழ்க்கையை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா 2024 கர்த்தருடைய வருகை இருந்தாலும் இருக்கும். நான் காலங்களை குறிக்கல, ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தா கர்த்தருடைய வருகை இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்கள் மனசு சொல்லணும், வருகையில் நான் போவேன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். உங்கள் இதயம் உங்களை நிந்திக்காவிட்டா நல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதே உங்களை நிந்திச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, மத்தேயு 15ஆம் அதிகாரம். பின்பு இயேசு அவரை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி, அவள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். நான் எல்லாம் கதையாக சொல்கிறேன், எல்லாம் வாசிக்கும்னு. அப்போ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அந்த மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. ஏசோடு பிரதித்திரமா, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு வார்த்தையில் அப்பா அசத்திட்ட பாருங்க. பெண்களே, சென்னையின் கண்களே, கணவர்கிட்ட பேசி மாமியார்கிட்ட பேசி டைம் வீணாக்காதீங்க, கத்திட்ட பேசுங்க, கத்திட்ட பேசுங்க. கணவர்லாம் எந்த கணவர் நல்ல கணவர்கள், ஆனால் அவங்க மாற மாட்டாங்க சில காரியத்தில். அதுவும் பெண்டகாசல் கணவர்கள் மாற மாட்டாங்க. மனைவி சொல்கிறேன் நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் அவங்களுக்கு அது உயர்ந்த விசுவாசம், அது மாற மாட்டாங்க. ஆனால் உன் கர்த்தர் மாறுவார். நான் கர்த்தர், நான் மாற மாட்டேன்னு சொன்னதை ஆண்டவரை மாற்றினது ஒரு பொண்ணு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மாபெரிதான பிரமாண்டமான சக்கரவர்த்தி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். சீனாயில் மலையில் இறங்கி வந்த பட்டி எரியும் தீ, அந்த தேவனோட ஒரு பொண்ணு பேசி மனசை மாற்றியிருக்கா. பேசுங்க, நல்லா பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, வேறு யார்ட்டையும் பேசாதீங்க, தேவைக்கு பேசுங்க, மீதியெல்லாம் ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தர் மனம் மாறுவார். ஹல்லேலூயா. இவ கானானிய ஸ்திரீ தீரு சீதோன் பட்டணத்தை ஆண்டவர் சபிச்சுட்டு அங்கே ஒன்றும் கிரியை நடக்கலை, வெளியே வந்துட்டு இருக்கிறார். இவர் கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே சொல்லிட்டாரு உனக்கு எதுவும் நான் கொடுக்க முடியாது, ஆனால் அவனை ஜூவாக இருக்கிறதுனால பிள்ளைய சாகிறதுக்கு விட்டுட்டு அப்படியே நிறைய மைல் தூரம் தாண்டி வந்திருக்கா. ஃபெய்த் வித் ஒரு லிமிட். அவனோட வாழ்க்கையில் அவனோட விசுவாசம் எல்லை தாண்டின விசுவாசம். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எல்லை தாண்டின விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா. There is no limit for your faith when there is a problem. It's confronting you in a life and death problem. ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவள் கொடிய வேதனை. இப்போ நான் பார்த்துருக்கேன், அம்மா எல்லாம் நமக்கு என்ன வந்தாலும் தாங்கிக்குவோம், நம்ம பிள்ளைக்கு எதாவது வந்தால் தாங்கவே முடியாது. அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். அவளுக்கு அவ்வளோ கொடிய வேதனையில் ஆண்டோட வந்திருக்கா. ஆனால் சீர்கள்லாம் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்றாள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். சாமி வரம் பூசாரி கொடுக்க விட மாட்டானா. அது மாதிரி சிலர் இருக்காங்க. நம்ம ஊழியக்காரங்களாம் நல்ல ஊழியக்காரங்க, ஆனால் சுற்றி நம்ம ஊழியக்கார ஃபுல் காஸ்பலில் மற்ற சொல்கிறேன், அவங்க நல்லவங்க தான். அவங்கள சுற்றி கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பாருங்க. ஐயாவை பார்க்க முடியாது, ஐயா ஜோம் பண்ணுறார், ஐயா தூங்கிட்டு தான் இருப்பார். அவரை பார்க்க முடியாது, டூ பிஸியில் அவர் டிவி பார்த்துட்டு இருப்பார். ஒரு ஆள் வந்திருக்காருங்க, ஏதோ சூட் கேஸ் வச்சுருக்காரு, உள்ள விடு.
சூட்கேஸ் தானே உள்ள விடு. லாசரஸ் பிச்சைக்கார லாசர் வெளியே இருக்கான், உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க, ஜெபிக்கவும் விட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் வருவாங்க. சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வரமாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் கூட பார்ப்பாங்க, சினிமா நடிகை கூட பார்க்காங்க ஏழைங்களை. அந்த கிறிஸ்தவ சூப்பர் ஸ்டார் பார்க்க மாட்டாங்க. ஏய் அனுப்பி விடுங்க, அனுப்பி விடுங்க. ஏசி மிச்சர்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஐயா தொந்தரவு பண்ணாதீங்க, போயிடுங்க போயிடுங்க, இவ்வளோ அனுப்பி விடுங்க, அனுப்பி விடுங்க. உலகத்தில் உன்னை அனுப்பி விடாத ஒரு தேவன், புறக்கணிக்கிற உலகத்தில் உன்னை புறக்கணிக்காத ஒரு தேவன், தனிமையில் ஏங்குறவளுக்கு துணையாக வருவார். இந்த உலகத்தில் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் அவர் தாங்க திக்கற்ற பிள்ளையும் விதையும் விசாரிக்கிறத உண்மையான பக்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இஸ் அ ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ், ஹஸ்பண்ட் டு த விடோஸ். அப்படி தான் ஆண்டவர். எங்கள் ஆண்டவர் பாருங்கள், நிறைய பாருங்கள், அங்கே திருப்பதியில் பணக்காரனுக்கு தேவன், நிறைய தங்கம் தான் போடுவாங்க, அங்கே தங்கம் தான் காணிக்க வைப்பாங்க. சபரிமலை அப்படி தான் எல்லாம் வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? ஏழைகளின் தேவன். ஏழைகள். He came to the world, set the captives free and heal the broken heart, preach the gospel to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தான் வந்திருக்காருங்க. பணக்காரன் போக முடியாண்டார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். இதயம் நொறுங்குண்டோடைய காயத்தை கட்ட தான் அவர் வந்திருக்கிறாரு. உடைந்த இதயம் உள்ள மக்களுக்கு தான் வந்திருக்காரு. அவருடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார், சாம்பலை சிங்காரமாக்குவார், ஒடுங்கினாவிய துதியினுடைய ஆக்குவார், வெட்கத்தை இரட்டத்தினியாக கனமாக மாற்றுவார். அவர் சொன்னார், நான் அவள் திரும்ப கூட ஆண்டவரே கூடுதமே காணாமல் போன ஆடா இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பிள்ளையோடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டியை கொடுக்க மாட்டேன்னு போடுறது நல்லதில்லைன்னு சொன்னார். நாய்க்குட்டி சொன்னார், நாய் சொல்லலை. சரியா? நம்ம ஊரில் என்ன சொன்னால் நாயின்னு சொன்னார், அப்புறம் பேயின்னு சொன்னார், அப்படியே யூடியூப்லேயே போட்டுருவாங்க நம்ம ஊரில். ஆனால் இவ அப்படி இல்லை, மெய்தான் ஆண்டவர் என்ன, அதுதான் அடித்தா கோல். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நாய் தான். ஏன் நாய் எனது கக்குனதை திங்கிறது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறவனால் உன் பக்கத்தில் வர்றது கூட எனக்கு தகுதி கிடையாது. ஒத்துக்கிட்டாள். நாம அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை இன்னைக்கு நம்ம சொந்திகரிகள். நம்மிடத்திலே குறை இல்லை என்று சொல்லுவோமானால், பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நீங்கள் பெண்டகாஸ்காரங்க மத்தியில் என்ன விசுவாசம் என்ன பாவம் இருக்குது? விசுவாசம் இல்லாத எல்லாமே பாவம் தான். விசுவாசம் இல்லாத எல்லாமே பாவம் தான். யோசித்து பாருங்கள், விசுவாசத்தோடு செஞ்சீங்களா? எல்லாமே எவ்வளோ கடன் வாங்கியிருக்கணும் பேங்க்கில். சொல்லிட்டேன், கடன் இருந்தால் கத்தர் வருகையில் போக முடியாது. ஏன்னா பேங்க்குக்காரன் விசுவாசி இல்லைல்ல, அவன் கைவிடப்பட்டுங்க தானே இருப்பான். அவன் கேட்பான், ஏன்ட்ட கடனை கட்டாமல் எப்படி ஆண்டவர் ஆண்டவரை சூ பண்ணிடுவான் கோர்ட்டில். அதனால் இந்த வருஷம் செட்டில் பண்ணிங்க, எல்லாத்தையும் விற்று கடன் அடைச்சிருங்க. கடன் இருந்தால் போக முடியாது. ஏன் உங்களை ஆண்டவர் கொண்டு போயிட்டா கடன் தந்தவன் என்ன ஆச்சு? தேவ நீதி உள்ள ஆண்டவர். அது பேங்காக இருந்தாலும் ஒரு ஆளாக இருந்தாலும் கொடுக்கணுமே, செட்டில் பண்ணுங்க சீக்கிரத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நீ ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு ஆசீர்வாதம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவார். இன்றைக்கி அதுக்கு தான் நான் வந்திருக்கிறோம். பிரியமான கதை, நான் என்ன பாவம் செஞ்சீங்களா? விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது இருந்தது பாவம். பக்கத்து வீட்டுக்கான ஒரு உதவி கேட்குறாங்க, அப்படியே உனக்கு முடியாதுன்னு சொன்ன முடியும்ல, அப்போ உதவி செய்யாமல் இருந்தால் பாவம்னு சொல்கிறேன். அப்படி எத்தனை பாவம் இருக்குது? விசுவாசிகளுடைய பாவம். ஆனால் பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். பிரியமான மெய்தான் ஆண்டவரே, சொல்லுங்கள் எல்லாரும், மெய்தான் ஆண்டவரே. ஆனால் ஒன்று சொன்னால் பார்த்துங்க, அப்பா மேஜையில் உட்காந்து சாப்பிட வரலப்பா, நான் பிள்ளை இல்லைப்பா, நான் நாய் தான் அப்பா, ஆனால் மேஜையில் விழும் துணிக்க விழுமே, அதை பொறுக்கிக்கலாமான்னு கேட்டான். கர்த்தரை சந்தோஷப்படுத்தினா. அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயா உங்கள் ரொட்டி இருக்குது பாருங்க, அந்த ரொட்டியிலேருந்து ஒரு துணிக்க விழுந்தா கூட அல்லையில சார் ரெடியாக இருங்க, ரொட்டியில் உள்ள துணிக்கையிலும் இருக்குண்டா. அதுதாங்க பெரிய விசுவாசம். அப்பா நான் ரொட்டி சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லை, மேஜையில் உட்கார முடியாது, ஆனால் துணிக்கையில் அந்த வல்லமை இருக்குது, அந்த துணிக்கையை மட்டும் கொடுங்கன்றாங்க. மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் 60 செகண்ட் எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்கா பிள்ளையார், அந்த நேரத்தில் சோமானார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இதுவரை ஏதோ ஒன்று நடக்கலை, நீங்கள் ஜெபித்து ஒன்றும் நடக்கலை.
இந்த மாதிரி கோல் போடுங்க ஆண்டவருக்கு. ஒரு வார்த்தை போடுங்க, ஆண்டவர் அசைக்கிற ஒரு வார்த்தை போடுங்க, தாழ்மையான ஒரு வார்த்தை போடுங்க, அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தையை போடுங்க. தகுதி இல்லைப்பா. நான் எப்போ இந்த மேடையில் வரைக்குமே அழுவேன். ஏன் தெரியுமா? சாண்ட்ரோஸ் பாஸ்டர் ஞானஸ்தானத்துக்காக ஊர்வலத்தில் போவாங்க. ஜன்னல் ஓட்ட வெளியே பார்ப்பேன். எங்கள் தாத்தா பயங்கரமான இந்து, அந்த ஊர்லேயே கோயில் கட்டியிருக்காரு. அதனால் விட மாட்டாங்க, பார்க்க கூட விட மாட்டாங்க. நான் பார்த்த எனக்கு ப்ரீச்சராக இருக்கிறேன். நீங்களே நினச்சி பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டு நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக, கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் கேட்டதெல்லாம் 10 ஆத்மா தாங்கன்னு அழுதுருக்கேன் காலேஜில் படிக்கிற சமயத்தில். 100 ஆத்மா தாங்கன்னு நான் அதுவும் சொல்லிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவ்வளோ ஆத்மா பாரணும், ஆத்ம தாகம். நான் பிறந்த ஊர் பள்ளியாடி, நான் படித்த ஸ்கூல் கருங்கல். அதுக்கு ஒரு 2.5 மைல் எங்கள் அம்மா பஸ்ஸுக்கு காசு தருவாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கு 5 மைல் நடப்பேன். காலை 2.5 மைல், சாயங்காலம் 2 மைல், 5 மைல். எதுக்கு தெரியுமா? அந்த காசை சேர்த்து வச்சு டிராக்டர் வாங்குறதுக்கு. இது மாதிரி டிராக்டர் வாங்குறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொடுப்பேன். பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, என்னடி கோணிப்பை வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற, பைத்தியம் மாதிரி இல்லை. நான் சொல்லுவேன், எல்லோரும் ஒரு பைத்தியம், நீங்கள்லாம் சினிமா பைத்தியம், நான் ஏசப்பா பைத்தியம், அதான் வித்தியாசம். அப்படி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள். நான் அப்போ தான் ஊழியம் ஆரம்பித்தேன். கொஞ்சத்தில் உண்மையாக நான் இருந்தேன். என்னை அநேகத்தில் கர்த்தர் அதிகாரி ஆக்கியிருக்கிறார். 100 ஆத்மா கேட்டு அழுதுருக்கேன், 1000 ஆத்மா கேட்டு அழுதுருக்கேன். ஆண்டவர் சொன்னார், சே என்னை லிமிட் பண்ணுற, மண்ணின் தூளை போல் மனுஷரை உனக்கு தருவேன். நம்புனா நம்புங்க. எத்தனையோ கண்ட்ரியில், எவ்வளோ குருசையில் மண்ணின் தூளை போல் மனுஷரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகளே, உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்கிறேன். இங்கே தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு வருது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பாராட்டுதல் எல்லாம் பெண்களுக்கு தான். அல்லையா போடுங்க. உன் அன்பு பெரியது, உன் விசுவாசம் பெரியது. 2 காசு போட்ட, அதிகமாக போட்ட மரியாள் தன்னை விட்டு ஈடுபடால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நலதமன்ன தைலத்தை விட்டால் என்னிடத்துல நற்கரியை செய்திருக்கிறாய். ஆண்களெல்லாம் திட்டிருக்கார் ஆண்டவர். அப்பாலே போல் சாத்தானே, அற்ப விசுவாசி, ஏன் பயப்பட்டார்? ஆனால் ஒரு பெண்ணை கூட திட்டலை. எல்லா பாராட்டுதலும் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஒருவேளை உங்களை யாரும் பாராட்டலாம் கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களை பாராட்டுற அந்த கால வேலை. அந்த பாராட்டுதல் என்ன வேணும்? ஒரு வார்த்தை போதும். உன் வாயில் வர்ற ஒரு வார்த்தை போதும். எங்கள் அப்பா உன்னை பாராட்டுவார். உன் விசுவாசம் பெரியது. லூக்கா கிளினிக்கை மூடிட்டு வந்தார். மேத்யூ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதை ரிசைன் பண்ணிட்டு வந்தார். பேதுரு யோவானெல்லாம் ஃபிஷ்ஷிங் கம்பெனியை விட்டு வந்தாங்க. யாரையா பார்த்து உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னாரா? கிடையாது. இந்த புறஜாதி பொண்ணை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லு மகளே, ஒரு வார்த்தை சொல்லு. விசுவாசத்தில் ஒரு வார்த்தை சொல்லு. ஒத்துக்க. ஆண்டவர் சொன்னால் ஒத்துக்க. நான் பாவிதான்ப்பா, அருகதையற்ற பாவிதான். எத்தனை முறையும் முயன்று பார்த்த அத்தனையும் தோல்விதான். அருகதையற்ற பாவிதான். உன்கிட்ட வர்றேன். ஒரு வார்த்தை சொல்லு. ஒன்று கெஞ்சி பாருங்க. இந்த வினாடியிலே உங்கள் பிள்ளைக்கு சுகம், உங்கள் மகனுக்கு சுகம், உங்கள் மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம், வேலை வேலை, சமாதானம் எல்லாமே வந்துடும். ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரணும். நல்ல வார்த்தை வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு அந்த கமெண்டேஷன் கொடுத்தாரு. விசுவாசம் பெருசுமா. அதுதான் எல்லா கமெண்டேஷனை விட பெரிய கமெண்டேஷன் ஃபெய்த். ஆண்டவர் கொடுக்குற எல்லா பாராட்டுதலோட பெரிய பாராட்டுதல் தெரியுமா? உன் விசுவாசம் பெரியது. கர்த்தரை பிரியப்படுத்த என்ன வேணும்? விசுவாசம். அவளுக்கு ஒரு வார்த்தையில் சொட்டிட்டு போயிட்டான். அந்த வேதம் முழுவதும் பார்த்தா அவ்வளோதான். ஆண்டவர் நல்லா பாராட்டியிருக்கார். உன் விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்கிறேன். அந்த வினாடியிலே சொஸ்தமான ஆண்டவர் யாரையுமே இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொன்னதே கிடையாது. ஒரு வசனம் கிடையாது. அப்படி அரசியல் தலைவர்களை கேளுங்க, இன்னைக்கு போய் நாளைக்கு வா. டாக்டர் இன்னைக்கு போய் நாளைக்கு, லாயர் இன்னைக்கு போய் நாளைக்கு வா, போலீஸ் இன்னைக்கு போய் நாளைக்கு வா. எல்லா இடமும் போய் பாருங்க, இன்னைக்கு போய் நாளைக்கு வா. அந்த நாளைக்கு வரவே செய்யாது. என்னைக்கும் நாளை, என்னைக்கும் நாளை, என்னைக்கும் நாளை. எங்கள் அப்பா அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அச்சனமே 60 செகண்ட் அந்த பிள்ளை சோங்கடைச்சு. இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. ஆண்டோடைய அபிஷேகம் சொல்கிறேன். 60 செகண்ட் உங்கள் வீட்டில் நடக்கும் அற்புதம், உங்கள் வேலையில் நடக்கும் அற்புதம், உங்கள் வாழ்க்கை நடக்கும் அற்புதம். 60 செகண்ட். டிலே கிடையாது, டிலே கிடையாது. இப்போமே அற்புதத்தை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா,
Hallelujah. Thou art Christ, the Son of the living God. அந்த நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 8ஆம் அதிகாரம். நேரமாகறனால நான் கதை மாதிரி 100 வருதான் ஆண்டவர் ஆண்டவரே 5 வசனம் வேலைக்காரன் திமிர் மாதம் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேட்டிங் கொண்டார். இயேசு நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 பிரதிவித்திரமாக ஆண்டவரே என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்வதை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே வார்த்தை தான். வேலைக்காரனுக்கு சுகமாகணும்னு வந்திருக்கான். அந்த காலத்தில் வேலைக்காரன் பிள்ளை இல்லைன்னா வேலைக்காரன் பிள்ளை எலியேசர் மாதிரி. அந்த அன்பில் தான் வேலைக்காரனுக்காக இவன் ஜெபம் பண்ண வர்றான். ஆண்டவர் சொல்ல நான் வந்து அவனை குணமாக்குவேன். உண்மையாக நான் சொல்கிறேன், நானும் சரி ஊழியக்காரங்க சரி எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு இப்போ உடனே வரமாட்டோம். வந்தாலும் வரும், வராட்டாலும் வராமலும் இருப்போம் இந்த வருஷம் முழுவதும். ஆனால் அப்பா சொல்கிறார் நான் வந்து குணமாக்குவேன். அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவரே சொல்ல நான் வரவான்னு கேட்குறாரு. நான் வரவா சகையிட்ட கேட்குறாரு, நான் வரவா உங்கள் வீட்டுக்கு வரவா, நான் வந்து தங்குவான். அவன் கூப்பிடலையே, கூப்பிடாமலும் வருவார், கூப்பிட்டாலும் வருவார். ஹல்லேலூயா. நான் வந்து அவனை குணமாக்குவேன். நான் சொல்கிறேன் ஆண்டவரே நான் வீட்டுக்கு வரது தகல. அந்த பொண்ணு சொல்லு பார்த்தீங்களா, ஆண்டவரே நான் தகுதி இல்லை. ஆமாம் ஆண்டவரே நாய் தான், நீ எங்கள் வீட்டுக்கு ஒரு தகுதி கிடையாது. ஆனால் நான் யாருன்னு சொல்லிடுறேன், நான் செஞ்சூரியன், நான் வந்து எம்பி எம்எல்ஏ. ஒரு வேலைக்காரன் நான் வருவான், ஒருவனை போவான். அப்படிப்பட்ட ஆள் 100 வேலைக்காரன் நம்ம வீட்டில் 10 தேய்க்கிற ஒரு ஆயா இருந்தாலே எங்கள் வீட்டில் மெய்டு இருக்குன்னு சொல்லுவோம். அவனுக்கு 100 பேர் வேலைக்காரன். அப்போ எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சான், அப்பா நான் ஒருத்தனை போன்னு சொன்னால் போவான், இன்னொருத்தனை வானா வருவான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைப்பா, நீங்கள் கேன்சரை போன்னு சொன்னால் போகும், டிபி போனால் போகும். 38 வருஷமாக முடவனா கடந்தோம் எழுப்பி நடப்பான், குஷ்டரோகி குணமாவான், கூட பாப்பான், செத்தவனே வெளியே வருவான். அதனால் என்னில் நீர் பெரியவருப்பா, என் வீட்டுக்கு வரக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா. ஆனால் ஒரு வார்த்தை கேட்குறேன். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை வாயிலேருந்து வர ஒரு வார்த்தை எங்கள் அப்பா சந்தோஷப்படுத்துதா, ஆச்சரியப்பட வைக்குதா? நான் சொன்னேன்ல, அவருடைய வார்த்தை நம்மளை மகிழ்விக்குது. உன் வார்த்தை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதா? என்ன வார்த்தை அது? விசுவாசத்தில் பேசுனது. 13 வசனம். இயேசு 120 நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்காக கிடைக்கும். இதான் ரொம்ப முக்கியம். அந்த நாளிகையிலே ஒரு அல்லையோ போடுங்க பார்க்கலாம். அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாளிகையிலே, அந்த நேரத்திலே, அப்பொழுதே. அதான் எங்கள் அப்பாவுடைய லாங்குவேஜ். என்னை கேட்டுக்கணும், உன் விசுவாசம் அப்படியே உனக்காக கிடவுது. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஜெபத்தை 100 மட்டும்தான் சொல்ல முடியும், நீங்கள் நானும் சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க. 2023 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பூமியில் இருந்தார். இப்போ எப்படி இருக்கார்? ஆவியாக இருக்கிறார். அவர் எப்படி பேச முடியும் தெரியுமா? உன் வாய் வெளியே தான் பேச முடியும். நீ வாய் திறந்தால் தான் அந்த வார்த்தை வெளியே வரும். எங்கள் அப்பா பேச மாட்டார், ஜெபம் பண்ணாதீங்க பேசணுன்னு. நீ வாயை திறந்தால் தான் பேச முடியும். அவர் ஆவியார் இருக்கிறார். அவர் பேசணுன்னா உன் வாய் பேசணும், உன் கை கிரியை செய்யணும். ஆகவே இந்த வேதம் சொல்வது, உங்கள் சரீரத்தை ஜீவலியாக ஒப்பு கொடுங்க, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே. அந்தோ ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. கண்ணு கடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவிதனில் கேட்கலையோ. எண்ணுக்கடங்கா மாந்தர் சத்தம் குந்தன் செவியினில் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே.
அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. உன் கைகள் தான் கிரியை செய்யணும், உங்கள் வாய் தான் பேசணும். அதனால தான் வாய் சுத்தமாக இருக்கணும். நம்ம வாய் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிறோம். என்ன வாய் பேசுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசுகிறோம். அப்பா பேச முடியாது, ஆவியாக இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற உன் வாய்மொழியில் தான் பேசுவார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன ஒரு வார்த்தை கூட நான் சொல்லிட்டேன்னா எனக்கு உடனே அப்பா தப்பாக பேசிட்டேனா, உடனே போய் ஆண்டோட ஒரு 2 மணி நேரம் மன்னிப்பு கேட்பேன். நான் அப்படி பேசிட்டேனா, தப்பாக சொல்லிட்டேனா அப்படி நான் கேட்பேன். ஏன்னா என் வாய் கர்த்தருக்கு சொந்தம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, வாயை சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையிலே வசந்தம் வரும், ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நேரமே அந்த நாளிகையிலே இப்போ ஆண்டோட வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்நேரமே ஏதோ நடக்குது உங்கள் வாழ்க்கையில். யாருக்கோ சுகம் கிடைக்குது, எங்கேயோ பணம் வருது, எங்கேயோ ஆசீர்வாதம் வருது, எங்கேயோ அபிஷேகம் வருது. அது எல்லாம் உங்களை பொறுத்தது தான், வேறு யாரையும் பொறுத்தது கிடையாது. நீங்கள் ஆஸ்வதிக்கப்படலையா, காரணம் உங்கள் வாய் தான். ஏன்? மரணமும் ஜீவனும் உன் நாவில் இருக்கிறது, ஆசீர்வாதம் சாபம் உன் நாவில் இருக்குது. நீ ஆஸ்வதிக்கப்படலையா, உங்கள் நாவு தான் அதுக்கு காரணம். நீங்கள் சுகமாகலையா, உங்கள் நாவு தான் அதுக்கு காரணம். நீங்கள் சொல்லலாம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாரத்தில் பேசலாம். ஹல்லேலூயா. நான் எப்பவும் பேசுவேன், சேட்டன் the blood of Christ against you. வெளிப்படுத்தல் 12 சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம யார் தெரியுமா? ஜெயிக்கிற கூட்டம். எப்படி ஜெயிக்கிற கூட்டம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். சாட்சியின் வசனம் உங்கள் வாயில் தான் இருக்குங்க ஜெயம், வேறு எங்கேயுமே இல்லைங்க. உங்கள் பேச்சில் ஆண்டவரையே அசத்திடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னார் பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எப்படி மாறிட்டாரு? 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணுடைய வார்த்தையை அவரை மாற்றிட்டு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அதுபோல் தான் நான் இன்னும் நிறைய சொல்லுவேன். நான் நேரம் அதனால் ஹோம்ஒர்க்கு கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும். சரியா? அல்லேலூயா. ஆண்டவர் சார் யோபுட்ட, என் தாசனா யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயா. தாசன்னா இங்கிலீஷில் சர்வெண்ட். மை சர்வெண்ட் ஜோப் என்ன ஊழியம் பண்ணார்? எத்தனை பிரசங்கம் பண்ணார்? எத்தனை பேருக்கு எல்லாம் ஒன்றுமே பண்ணல. ஆனால் ஒன்று ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அல்லேலூயா சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நீ கொன்று போட்டாலும் உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். 10 பிள்ளைகள் அடுக்கி வச்சு சாண்ட்விச் மாதிரி, ஆடு போச்சு, மாடு போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு. இருந்த மனைவியை சொல்கிறே சாவு. அந்த நேரம் தான் அவர் சொன்னார், அவர் கொன்றாலும் அவர் நம்பிக்கையாக இருப்பார். ஒரு வசனம் வேதத்தில் இருக்கு, நீங்கள் வீட்டுக்கு படிக்கணும். இவை அனைத்திலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஃபார் யூ ட்ரபிள் காட் கேவ் யூ டபுள். வாய்? ஆண்டவர் அவனுக்கு எல்லா பிரச்சனையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். அவனுக்கு வாய் தான். அந்த வாயில் தான் இருந்தது ஆசீர்வாதம். உங்கள் வாயிலே ஆசீர்வாதம். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தருவார். என்னெல்லாம் இழந்தீங்களோ அத்தனை அப்பா திருப்பி தருவார். திருப்பி சமயம் டபுளாக கொடுப்பார். 3000னா 3000 கொடுப்பார், 6000 கொடுப்பார். அப்படி டபுளாக கொடுக்குற ஆண்டவர். ஃபார் யுவர் ட்ரபிள் வில் கிவ் யூ டபுள். அவன் எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரனாக யோபனா மாறினா? தன் துன்பத்தில் எல்லாத்துலேயும் அவன் தன் வாயை திறந்து அப்பாவுக்கு எதிராக பேசவே இல்லை. ஆண்டவர், நீங்கள் ஊழியம் செய்யாமலே ஊழியக்காராகலாம். எப்போ தெரியுமா? வாயில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. என்ன வந்தாலும் சோத்திரம் பண்ணுங்கள். யார் கைவிட்டாலும் சோத்திரம் பண்ணுங்கள். பணம் வந்தாலும் வராட்டாலும் ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு கோல் போடுங்க. எப்படி? நீ கொன்றா கூட நம்பிக்கையாக இருப்பேன். அது ஆண்டவர் எப்படி டச் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ டச் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மாதிரி சாதரக் மிஷா அபேத்நேகோ நேபுகாத்நேச்சர் சொல்கிறாரு, பாய்ஸ் இந்த பொச்சலை எனக்கு வணங்கல 7 மடங்கு சூடாக்குவேன். தீக்குச்சி கையில் வச்சு பாருங்க எப்படி இருக்கும். நான் ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச்சில் நான் போய் கேட்டேன், இன்றைக்கி 666 வந்தால் எத்தனை பேர் எடுக்காமல் இருப்பீங்கன்னு. ஏன்னா 666 எடுக்காட்டால் பால் வாங்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, காரில் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அரிசியும் வாங்க முடியாது, ரேஷனுக்கும் போக முடியாது. எத்தனை பேர் அப்படி இருந்தாலும் அந்த நம்பரை எடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு. நம்ம மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க. ஆப்பிரிக்காவில் எல்லோரும் சொன்னாங்க நாங்கள் எடுப்போம், அந்த பாஸ்டரை தவிர. எங்களுக்கு முடியாது.
அதே கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். எத்தனை சட்டம் வந்து ஆதார் கார்டு வந்துச்சு, பேன் கார்டு வந்துச்சு, ரேஷன் கார்டு, எல்லாம் கார்டாக வந்துட்டு கார்டு காட்டுறாரு நம்மள. அடுத்தது என்னது? பணம் பரிவர்த்தனை, பணம் ஏதோ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். அப்படின்னா நம்ம கையில் பணமே பார்க்க முடியாது, எல்லாம் இன்டர்நெட் விளையாட்டு. அதில் தான் 666 இருப்பாங்க, அதில் தான் வரப்போகுது, சீக்கிரம் வந்துடும். நம்ம மோடி ஐயா ரொம்ப, அவர் எலக்ட்ரானிக் மீடியா மேன், கட்டாயம் கொண்டு வந்துடுவார், உடனே எங்கே பார்த்தாலும் கொண்டு வந்துடுவார். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், அந்த கார்டு நான் எடுக்க மாட்டேன்னு எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? யோபு சொன்னாங்க, எல்லாம் செத்து போச்சுங்க. அவன் சொன்ன, நீ கொண்டா கூட முடியும், நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான். அது மாதிரி இந்த சாதரக மெஷியா அப்படி தான். அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் பயங்கரமான உலகத்தை ஆளுகிற சக்கரவர்த்தி மாதிரி இருந்தார் அந்த காலத்தில். அவர் பண்ண தொங்கு தோட்டாலும் பயங்கரமாக இருக்கும், பாபிலோன் தொங்கு தோட்டாலும். இந்த பையங்களை அண்ணாந்த பையன் அப்படின்னா அந்த அடிமையாக வந்தவங்க ஸ்லேவ் பாய்ஸ். அவன் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார் இப்படி பார்த்தாங்க. டோன்ட் கேர், இதே தான் ஆட்டிடியூட். ஓகே, வி டோன்ட் கேர் அப்படின்னா உனக்கு எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம், கடவுள் கை வச்ச மகனே ஜாக்கிரதை. அதான் அந்த லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜில் கடவுள் விஷயம் நம்மளுக்கு கை வச்ச ஜாக்கிரதை. வி டோன்ட் கேர். ஓகே, 770 டைம் வி டோன்ட் கேர். இங்கிலீஷில் அழகாக இருக்குது. நீ 7 தடவை கூட்டுறியா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என்னன்னா பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் தேவனை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம், எங்கள் தேவனை மட்டும்தான் ஆராதிப்போம். எனக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ரேஷன் கடையில் கூட 6000 ரூபாய் கிடைக்கல, அதுக்கு கூட பொய்யா சொல்கிறாங்க. தண்ணி வரலாம் போய் வாங்குறாங்க. கிறிஸ்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் தண்ணி வரலங்க, எதுவும் வரலங்க, 6000 ரூபா வேண்டாம், எத்தனை பேர் சொல்லுவீங்க? 6000 ரூபா ஒன்றும் வரல, தண்ணி சேர்த்து தான் கொடுக்குறாங்க. 6000 ரூபா எப்படி போய் லைனில் நிற்கிறோம்? தண்ணி சாதம் இல்லையே உங்கள் வீட்டில். வண்டு இல்லாத வாழ்க்கையில் உங்களுக்கு வண்டு வராது. கோஷன் தேசத்தில் நிறைய பேர் வீட்டில் தண்ணி வரலையா, ஆனால் நான் 6000க்கு ரெடியாக நிற்கிற பெண்டை காசு ஆளுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கற்றுட்டு பிள்ளை இவங்க டோன்ட் கேர். லைஃப் பணம் இல்லைங்க, லைஃபுங்க, சாதாரண லைஃப் இல்லைங்க, 7 மடங்கு எரி நெருப்புங்க. அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லைங்க, சிலுவையை பற்றி தெரியாது, அபிஷேகம் இல்லை, சிலுவை தெரியாது, ரத்தத்தை பற்றியும் தெரியாது. அவங்க சிலுவையும் பார்க்கல, இயேசுவையும் பார்க்கல. எவ்வளோ தெம்பு இருந்துன்னு அவங்களுக்கு எவ்வளோ தெம்பு இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காண்டாமிருகத்துக்கு பலனை கத்தர் கொடுத்துருக்குறாரு. அந்த காண்டாமிருகத்தின் பலம் எங்கே இருக்குது தெரியுமா? சின்ன கொம்பு முட்டி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சவாலாக சொல்கிறேன்னா, நாளைக்கு அந்த கார்டு வந்தால் எத்தனை பேர் எடுக்காமல் இருப்போம்? இப்போ நினச்சி பாருங்கள். வி டோன்ட் கேர். ஓகே, அந்த ராஜா கோவம் வந்து, ஏய் கட்டுங்கடா, போடுங்கடா, கட்டுங்கடா, போடுங்க, 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 கட்டுங்க, போடுங்க. போட்டவனே செத்துட்டா. நீ அப்போ, ஏய் 3 போட்ட 4 தெரியுது, 4 கடவுள் போல் இருக்குது. கடவுளே தான், போல எல்லாம் கிடையாது. 1 போட்டால் 2 வரும், 2 போட்டால் 3 வரும், 3. இது சாரி கடை ஏலம் இல்லைங்க, அப்பா நம்ம கூட நடக்கிறதுங்க. தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆளிகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியில் நடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். அந்த அக்கினி வந்தால் இந்த அக்கினி சுருண்டுருங்க, அந்த சிங்கம் வந்தால் இந்த சிங்கம் சுருண்டுருங்க. இப்போ நீ ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்களா? தானியேல் சிங்க கபியில் தூதன் தான் வந்தான், வசனம் இருக்குது. ஆனால் அக்கினி சூழலில் ஆண்டவரே வந்தார், ஆண்டவரே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கே சவால், இது ஆண்டவருக்கே சவால். விடுவியாமல் போனாலும் ஆண்டவர் பார்த்தார் பரலோகத்தில், என் பையங்க இப்படி சொல்கிறாங்களா, அவங்களோட நான் போயிடுறேன்றார், அக்கினியில் போயிடுறேன்றார். நேபுகாத்நேச்சர் சொல்வார், என்னப்பா நம்ம 3 போட்ட 4 தெரியுது, 4 கடவுள் போல. கடவுளே தான். வெளியே வந்த பிறகு அந்த வாசனை கூட இல்லையா. அப்போ தான் நேபுகாத்நேச்சர் ஒரு சட்டம் பண்ணார். என்ன சட்டம் தெரியுமா? இந்த சாதரக் மேஷாக் தேவனை பற்றி யாராவது சொன்னான்னா அவன் வீடு எருக்களமாகும். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு சட்டம் வருங்க. நீ நேபுகாத்நேச்சராக இருந்தால் இந்த நாட்டில் இந்த சட்டம் வருங்க. நம்புறவங்க அல்ல சொல்லுங்கள். நீ வந்து சாதரக் மேஷாக்காக இருந்தால் நம்ம நாட்டில் இருக்க நேபுகாத்நேச்சர் மாடு மாதிரி புல்லு திம்பாங்க, ஆண்டவருக்கு மேலே பணிஞ்சு நிற்பாங்க, அவங்களே இவாஞ்சலிசம் பண்ணுவாங்க, அவங்களே சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க, நம்ம எதிர்த்தவங்க சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அது நடக்க போகுது நம்மளுடைய தேசத்தில். ஆனால் உங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நீ சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருக்க வேண்டும். விடுவித்தாதான் கடவுள்ல. தலைவலி போயிட்டா வந்தாலே போச்சு போ, இன்னும் கொஞ்சம் ஜுரம் கூட்டிட்டுனா போச்சு போ. ஆண்டவரை நம்பி என்ன கண்டேன், காணிக்கை கொடுத்து என்ன கண்டேன், கோயிலுக்கு இப்போ என்ன கண்டேன். எத்தனை பேர் வாயில் பேசியிருக்கீங்க இந்த வார்த்தையை? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு 34 வயசு, என் பிள்ளைங்க 4 வயசு 8 வயசு.
லட்சம் கணக்கான மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்தோம். பார்த்தா என் கணவர் பெட்டியில் இருக்கிறார். ஒரு பாஸ்டர் சொன்னார், நீ சாட்சி சொல்கிறியான். 12 நாள் தண்ணி குடிக்காத ஃபஸ்ட்டிங்கில் இருக்கேன், சாட்சி சொல்வியா? நான் போனேன். பயங்கர ஒல்லியாக குச்சியாக மயக்க நிலைமையில் இருந்துட்டு, அனாதையாவதில்லை அன்பர் இயேசுவின் திருமகள் நான், குடும்பமே அழிந்தாலும் குறை உம்மை சொல்வதில்லை, கொடுத்தவரே எல்லாம் எடுத்தார், அவர் நாமத்தை தொழுதிடுவே, அனாதையாவதில்லை. இந்த பாட்டை பாடிட்டு சாட்சி கொடுக்குறேன் ஃபியூனரில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக எங்களோடு கூட இருந்து என் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து எனக்கு கணவராக இருந்து, இந்த பள்ளியாடியில் பறந்தேன்னா ரோவாண்டால் போகிறேன், குத்தி கொள்ளுவாங்க. 40,000 மண்டை ஓடு பார்த்துருக்கேன். எப்படி கூட இருந்தார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஆண்டவர். மரணங்கள் நீ பள்ளத்தாக்கில் நடந்தார், பொல்லாப்புக்கு நீ பயப்படார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படி தான் லிவ் டேஞ்சரஸ்லி ஃபார் காட். ஆண்டவருக்கு இந்த ஆபத்தான சூழ்நிலை யுக்ரைனில் போயிருக்கேன். -20 கிளைமேட்டில் யுக்ரைன். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகத்தில் பிரசங்கம் பண்ணேன். அது மாதிரி நிறைய சாட்சி இருக்குது. இன்னொரு நாள் சொல்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்? என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கிறதுக்கு ஓடிட்டே இருக்கேன். லாஸ்ட் மைல் ஐம் ரன்னிங் ஃபாஸ்டஸ்ட் மைல். கடைசி மைல் ஓட்டக்காரன் பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அதுதான் நான் ஓடிட்டுருக்கேன். எனக்கு ஏஜெல்லாம் கேட்காதீங்க, 70+. ஆனால் ஓடிட்டே இருக்கேன். ஒரு நாள் விடாமல் ஓடிட்டுருக்கேன். இந்த படியெல்லாம் ஏறவே முடியாது, பிளெயினில் கூட எனக்கு ஏற முடியாது. அப்படி தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பலப்படுத்துகிறாரு. 2 கால் ஓவர் யூஸ் நீஸ், 2 கை ப்ரோசன் ஆர்ம்ஸ், கை தூக்காம முடியாமல் இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட போகலை. ஆனால் என் மகன் பிடிவாதமாக எம்ஐ ஓட்டி கொண்டு போனான். நான் சொன்னேன் மருந்து இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாருன்னு. என்ன பெரிய விசுவாசம் எங்களுக்கு, மருந்து இல்லைன்னு டாக்டர் சொல்லுவார். எங்கேயா ஒரு ஆஸ்பத்திரி பார்த்துருக்கீங்களான்னு எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் செக் பண்ணோன்னே இதே வார்த்தை டாக்டர் சொன்னார். இந்த அம்மாவுக்கு மருந்து கிடையாது, 4 ஆப்ரேஷன், 16 லட்சம் ரூபாய். அதே வார்த்தை. இந்த அம்மா மருந்தே கிடையாது, 4 ஆப்ரேஷன், அந்த 14 லட்சம் ரூபாய். நேராக வீட்டுக்கு வந்தேன். டாடி, நான் நடந்தால் உங்களுக்கு லாபம், நான் படுத்துக்கிறதா எனக்கு லாபம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. 2 கையே 2 காலையும் ஹீல் பண்ணார். ஆனால் பிரசங்கம் பண்ண மட்டும்தான் நான் நிற்க முடியும், மட்டும்தான் நிற்கவே முடியாது, உட்காந்து தான் இருக்கணும். பிரசங்கம் பண்ணுறது 1.5 மணி நேரம் நிற்க முடியும், படி ஏற முடியாது. ஆனால் ஒரு எப்படியோ அந்தந்த இடத்துல கடவுள் பலப்படுத்தி ஏறுறாரு. எப்பவும் பிளெயினில் போகிறார். இதுக்கு ஆண்டு உதவி செய்கிறார். எதுக்கு நான் சொல்கிறது தெரியுமா? உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன். அந்த தலையை எடுத்துகிட்டு வரங்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். முடிக்கிறேன். எனக்கு இன்னொரு சர்ச் இப்போவுமே போகிறேன். நான் அங்கே ஆரம்பித்த சர்ச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரே பையனா. அந்த பையன் பாட்டி வீட்டுக்கு ட்ரெயினில் எப்போவும் கூட்டிகிட்டு போவாங்களா. 17 வயசான பையன் சொன்னான்னு எங்கள் கூட நீங்கள் வரக்கூடாது, நான் தனியாக போகணுன்னு. ஒரே பையனா. அவளுக்கு ஒரே பயமாக, புட்டிவாதமாக, நான் தனியாக ட்ரெயினில் போவேணும். அவன் ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிற சமயத்தில் இது மாதிரி ஒரு சின்ன பேப்பரை அவன் பாக்கெட்டில் போட்டாங்களாம். நீ பயங்கர சமயம் இதை நீ படிக்கணும்னு போட்டாங்களாம். அவன் ட்ரெயினில் ஏறிட்டானான். அப்பா அம்மா கூட போச்சே வெளியே பார்க்கவே மாட்டான். இப்போ வெளியே பார்த்தா மரமெல்லாம் ஓடுற மாதிரி தெரியும், ட்ரெயின் தான் ஓடுது. அவனுக்கு மரம் ஓடுற மாதிரி தெரியுதான். அப்புறம் பார்த்தா எல்லோரும் இவனை முறைச்சி பார்க்குற மாதிரி, இவன் அழுறதுனால எல்லோரும் இவனை பார்க்குற மாதிரி தெரியும். 6 மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் நிற்குமா. தேம்பி அழுறானா. சரி பேப்பரை பார்க்கலான்னு பார்த்தா எழுதியிருக்கான், மகனே பயப்படாத, அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கிறோம். சிரிக்காதீங்க, உங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உங்கள் அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடும் பொழுதெல்லாம் செவி கொடுக்கிறதுக்கு எவ்வளவு சமயமாய் தேவனை பெற்ற ஜனம், எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனம். அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது. நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்க நான் போகணுன்னு. ஆனால் மோசேட்ட ஆண்டவர் சொல்லுவார், மோசே நான் ஒரு பெரியவன் ஆக்குவேன், இந்த ஜனத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு நீ விட்டுரு. நம்ம ஒரு பாஸ்டர், இந்த வாசலில் வேறு பாஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த ஆட்கள் ரொம்ப மோசம் ஆண்டவர், எல்லாம் அழிச்சிருங்கப்பா, வேறு புதிய விசுவாசிகளை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவன் சொன்னான், இல்லை ஆண்டவரே, என்னை அழைத்து வந்த தேவன், கொண்டு சேர்க்க முடியலை என்ன அவங்க சொல்லக்கூடாதுப்பா, இந்த ஜனத்துக்கு கொண்டு வரேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், ஆண்டவரே அவங்கள வழியில் நீங்கள் விட்டுறாதீங்க. அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான். பிரியமான கர்த்தருடைய யாத்திராங்க 32ஆம் அதிகாரம்
என் தாசனாகி ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் நினைத்தருளும். உன் சந்ததியை வான நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன தேசம் முழுவதையும் உங்கள் சந்தையாருக்கு என்று நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களை கொடுப்பேன் என்று உண்மை கொண்டு அவர் ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். இங்கே நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவர் மனம் திரும்பினார். ஏன்னா பைபிள்ஸ் இருக்குது, இரிப்பெண்டட் இருக்குது, தமிழில் பரிதாபம் இருக்கும், ஆங்கிலத்தில் இரிப்பெண்டட். வாட் இஸ் சேட், ஐ வில் டிஸ்ட்ராய் தம். என்ன சார், இவளை அழிச்சிடுவேன், ஆனால் ஒன்றை பெரிய ஆளாக்குவேன்னு சொன்னார். 10ஆம் வசனம், ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குவேன், எல்லாம் ஒன்றுக்கு தான் மோசே, இவங்களெல்லாம் நான் ரூட் அவுட்டுன்னு வசனம் இல்லை. என் பேரை வேணால் கிறுக்கி போடுங்க, இந்த ஜனத்தோடு நீ அல்ல இல்லையா சொல்லணும்ல. என் பிரசங்கத்தை நீ ரசிக்க, நான் ரசித்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இவருக்கு முன்பாக நீ வராதிருந்தா என்னை நீங்கள் கொண்டு போக வேண்டாம். கானானின் கொடியவர் தான், கானகப்பாதை கடினம் தான், ஆனால் கடந்து போய் சுதந்திரிக்க ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அங்கே வாக்குத்தத்தை எங்களை நிறைவேற வரையிலும் நீங்கள் எங்களை விட்டு போக முடியாது. நீ வராட்டா நான் போக மாட்டேங்கிறான், நீ வராட்டா நான் போக மாட்டேன், பிடிவாதம் பிடிக்கிறான். என் பேர் என்ன கிறுக்கி போடுங்க. ஆமாம், நம்ம சாதாரண சாட்சி சொல்லுவோம், வரும் வழியிலே 100 ரூபாய் கடந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம், மழை வராதபடி கத்தர் காத்து கொடையை கொண்டு வரல மறந்து விட்டு, இதெல்லாம் சாட்சி, நம்ம சாட்சி. அவன் சாட்சி என்ன, எகிப்தினுடைய இன்ப வாழ்வை பார்க்கலாம் கிறிஸ்து நிமித்தம் ஒரு துன்பத்தை அதிக பாக்கியம் என்று நான் எண்ணினேன். எகிப்தை உதறி தள்ளிவிட்டு ஏழைக்கு தோழனாய், பாவிக்கு பங்காளனாய், செங்கல் இருக்கிறவனாய், பார்வனுடைய கூறிய சாட்டையில் அடி வாங்குறவனா, வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாய், அரசன் நான் ஆடு மேய்க்கிறவனான எப்படி இருக்கும் சாட்சி, எப்படி இருக்கும் சாட்சி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, என் பேரை வேணால் கிறுக்கி போடுங்க, இவங்க இல்லாத பரலோகமே எனக்கு வேண்டான்னு சொல்கிறான். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எத்தனை விசுவாசி, நான் என் மனைவி என் பிள்ளைங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க, மாமியார் கூட சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க, எனக்குன்னு ஜெபம் பண்ணுறாங்க. இல்லை, உனக்கு நாட் அபவுட் யூ, அபவுட் 1 கோடி இல்லை 130 கோடி தான் உனக்கு டார்கெட். அல்லேலூயா, 130 கோடி தான் உனக்கு டார்கெட். நீ உன் வீட்டார் மட்டும் கிடையாது, நீ பெற்ற இன்ப இந்த வையகம் பெறணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர்களை கொண்டு சேர்க்காவிட்டால் உங்களுடைய கீர்த்தி என்னவாகும். சரியாக சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, சரியாக பேசிட்டேன். ஆண்டவருக்கே ஆமாம், நான் இடையில அழிச்சிட்டான்னு என்ன ஆகும், எகிப்திலேருந்து கொண்டு வந்தேன்னு ஆண்டவரே மனம் திரும்ப வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு வார்த்தையில், அவனுடைய வார்த்தை எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தை உங்கள் வாயில் இருக்கா, உங்கள் ஜெபத்தில் இருக்குதா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் இந்த வருஷ கடைசியில் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். இந்த வருஷம் முழுவதும் அப்பா உங்களை சந்தோஷப்படுத்திட்டார், நீங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக நீங்கள் 10,000 ரூபா காணிக்க வைக்கணும் தேவை கிடையாது, 10 பேர் சாரி வாங்கி கொடுக்க தேவை கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லி அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. The word Christ Son of the living God, நீர் என் தேவன், துணிக்கே ஆண்டவரே நான் பொறுக்க வந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லி என் வேலைக்காரன் சுகமாவார். நீர் கொன்று போட்டால் உம்பரில் நம்பிக்கையாக நான் இருப்பேன். இந்த ஜனத்துக்கு முன்பாக செல்லாவிட்டால் என்னை நீ கொண்டு போக வேண்டாம். என்ன வார்த்தைகள், விடுவித்தாலும் விடுவிக்க உங்கள் தேவன் உங்களை விடுவிக்காமல் போனால் டோன்ட் கேர். ஹேய், ஒருவேளை உங்கள் தேவன் விடுவிக்காத டோன்ட் கேர், தலைவலி கொடமாட்டா டோன்ட் கேர், பணம் கிடைக்கல டோன்ட் கேர், பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் மீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடும், எனக்கு நேரம் ஆயிட்டு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியிலப்பா நான் பேசின அவிசுவாச வார்த்தைகளுக்காக நான் மனம் திரும்புகிறேன். நான் உம்மோடு பேசலாமே, எத்தனை பேர் ஸ்லாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. புல்லின் போல் அழிந்து போகிற இந்த அற்பமான வாழ்க்கையில் உம்மோடு பேச எனக்கு ஒரு வழி திறந்துருக்குங்க. பிரின்சிபால்கிட்ட பேசுனா கூட காத்திருக்கிறாங்க, போலீஸில் காத்திருங்க, ரேஷன் கடையில் காத்திருங்க. எங்கள் அப்பாட்ட பேச காத்திருக்க தேவையில்லை. டயல் ரைட் நவ், டயல் ரைட் நவ், லைன் இஸ் கிளியர், என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாம் என்கேஜ்னு இருக்கும், இங்கே கூப்பிட்டீங்கன்னா எங்கள் அப்பா லைன் கிளியராக இருக்குது, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இயேசுவின் நாமத்தில் இதுவரை கண்டிராத அதிசயத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அற்புதங்களை பார்த்து தான் ஆகணும். ஆணுடைய மகிமையை பார்த்து தான் ஆகணும். கர்த்தருடைய கீர்த்திக்காக நிற்கணும். அது யாராக இருந்தாலும் வரப்போகிற நாட்கள் வர சவாலை சந்திக்கிறதுக்கு நீ வீரனாக இருக்கணும், வீராங்கனையாக இருக்கணும். டோன்ட் கேர்ன்னு சொல்ல
நேபுகாத்நேச்சர் டோன்ட் கேர்னு சொன்ன மாதிரி நாங்கள் இதை பற்றிலாம் அசைய முடியாது, நாங்கள் அசைய மாட்டோம். எங்கள் தேவன் எவ்வளோ பெரியவன் அறிந்திருக்கிறோம். அவர் அக்கினியில் கடந்து வருவார், தண்ணீரில் கடந்து வருவார், மண்ணையிலும் பள்ளத்தாக்கில் கடந்து வருவார், தனிமையில் இனிமையாக இருப்பார். வெட்டுக்கிளியை முசுக்கட்டி பச்சை புழுக்கள் திண்டுப்பட்ட வருஷத்தின் திரும்பவும் தருவார். அத்தி மரம் துளுவிடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழமில்ல மந்தையில் மாடு கிடையில் ஆள் அந்த கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என்னை படைக்கிறேன் ஆண்டவரே, உடைய பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் ஓடுவதற்கு என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. ஓப்பன் a new and the living way by which we can walk in authority and power. சாவி எங்களுக்கு கொடுங்கப்பா, சாவி கொடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் பூமியில் கட்டுவது கட்டப்பட்டிருக்க வேண்டும், பட்டவழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தாருங்க இந்த காலவேளை. கேளுங்க, சாவி கேளுங்க, சாவியை கேளுங்கப்பா, சாவியை கேளுங்க. இந்த பூமியில் நீ என்ன கட்டினாலும் பல்லவத்தில் கட்டப்பட்டிருக்கும், என்ன கட்டவிழ்த்தாலும் பல்லவத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டுறதுக்கும் அவிழ்க்கிறதுக்கும் அதிகாரத்தை கேளுங்க, தைரியமாக கேளுங்க. உங்களுடைய பிறப்புரிமை அது, சுதந்திர வீதம் அது. கேளுங்க இந்த காலவேளையில் கேளுங்க. கேட்கிற எவனை பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனை பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனை பெற்றுக்கொள்கிறான். கேளுங்க, வாயை விரிவாய்த்தருங்க, வாயை விரிவாய்த்தருங்க. ஹல்லேலூயா, ஹல்லே. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இப்போ எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, வாயை திறந்து கேட்கணும். இப்போ நீ கேட்கிற சன்னிதானத்தில் நீ கேட்கிறது எதுவோ அதை நீ பெற்றுக்கொள்வார். இந்த வருஷம் முழுதும் உனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் இன்றைக்கே கிடைக்கும். 60 செகண்ட் 60 செகண்ட் 60 செகண்ட் 60 செகண்ட் 60 வினாடிகளை அற்புதம் செய்வார். 60 வினாடியில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். 60 வினாடியில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். 60 வினாடியில் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இப்போ கேளுங்க, அமைதியாக இருக்கக்கூடாது. யாரும் அமைதியாக, வாயை திறந்தால் தான் ஜெயம், வாயில தான் ஆசீர்வாதம், வாயில தான் சுகம், வாயில தான் ஜீவன். வாயை தருங்க, வாயை தருங்க, விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். மௌனமாக இருக்கக்கூடாது. இப்போ மௌனமாக யாரும் இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது. இது தேவனோடு பேசுகிற வேலை, பெற்றுக்கொள்ளும் வேலை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் வேலை, அற்புதத்தை காண்கிற வேலை, ஆண்டவரை சந்திக்கும் வேலை, தரிசனம் காண்கிற வேலை, வரங்கள் கிருபைகள் தாராளமாய் பெறும் வேலை இது. வரங்கள் கிருபைகள், வரங்கள் கிருபைகள் பேராளமாய் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. திரளாய் ஊற்றுகிறார், திரளாய் ஊற்று, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல வியாதி குணமாக்கிற யெகோவா ராஃபா, இருக்கிறவரே, சமாதான பிரபுவே, சத்துருக்களுக்காய் எனக்காய் எங்களுக்காய் போராடுகிற ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை தாங்க. சமாதானத்தின் தேவன் சாத்தான காலங்களை நசுக்கி போடுங்க, நசுக்கி போடுங்க. வருகிற ஆண்டை வெற்றியின் ஆண்டாய் மாற்றுங்க ஆண்டவரே. நிரப்புங்க, அக்கினி அக்கினி அக்கினி, பய 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 அக்கினி 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 அபிஷேக், அக்கினி அபிஷேக், அக்கினி அபிஷேக், அக்கினி அபிஷேக், அக்கினி அபிஷேக். பிள்ளைங்க கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.